ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு சும்மா தோணுச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட்? ஓகே, ஃபைன். இந்த வாரம் பாட்காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஏன்னா, இந்த பர்சனோட தான் யாரெல்லாம் சும்மா தோணுச்சு ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ இப்போ வரைக்கும், ஸ்டார்ட்டிங்ல இருந்து. உங்களுக்கு தெரியும், நான் ஃபர்ஸ்ட் கொலாப் பண்ணது இந்த பர்சனோட தான். ஸோ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ, நாங்கள் 2 பேரும் வந்து லைஃப்ல இருக்க எல்லாமே பேசியிருக்கோம். லைக் எல்லாமே பேசியிருக்கோம். ஸோ, ஐ திங்க் இந்த டாபிக்கும் இந்த பர்சனோட பேசினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ, நான் உங்க எல்லாத்துக்கும் இன்னொரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்றேன். என்னோட ஃப்ரெண்ட் கார்த்திக். ஹாய் கார்த்திக். ஹாய் சுத்தி. ஸோ திரும்பி வந்திருக்கேனா? ஆமா ஆமா, திரும்பி வந்திருக்கோம்டா, திரும்ப பேசுற போறோம்டா. நைஸ் நைஸ் யா, டு பி பேக். லைக் ஒரு லாஸ்ட் வருஷம் டைம் ஆச்சுல்ல. பேசும்போதே அலையே இருக்கும். லாஸ்ட் ஆண்டா. டைம் பேசும்போதே ம், நல்ல ரெஸ்பான்ஸ். ஒரு ம். யாரெல்லாமோ இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஒரு ஒரு மாதிரி டு பி ஃப்ராங்க், 2 பேருமே வந்து எதுவும் லைஃப் கோச்சோ இல்ல இதுவோ எல்லாம் கிடையாது. சும்மா ரேண்ட் மாதிரி தான் இருந்திருக்கும் லாஸ்ட் எபிசோட், டு பி ஃப்ராங்க். ஆமா, எக்ஸாக்ட்லி. அதுக்கே வந்து எல்லாம் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. Like, ம், நம்ம ஏஜ் பீப்புள் பேசினாங்கன்றதை விட ம். ஐ ஐ காட் மெசேஜஸ் அண்ட் மீன் நிறைய பேர் கிட்ட தெரிஞ்சவங்க அவங்க மாதிரிலாம் ஒரு 35, 40, 50 அந்த ரேஞ்ச் ஆளுங்கெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இதெல்லாம் வந்து எங்க டைம்ல வந்து இதாகலன்ட்டு. ஸோ தட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ குட் டு பி. ஆக்சுவலி ஒரு நல்ல ஃபீல்ல திரும்ப நம்ம பேச போறோம், பாட்காஸ்ட் பண்ண போறோம்னா அது ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. யா யா அண்ட் இதுவுமே நான் ஓப்பனா சொல்றேன், இதுவுமே எங்க ரேண்ட் தான். இதுவுமே எங்களுக்கு என்ன தோன்றதை மட்டும்தான் நாங்க பேச போறோம் தவிர்த்து அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்க்ளைமர் இப்பயே போட்டுறேன், இது வந்து உங்களுக்கு பர்சனலா இருந்தா எனக்கு தெரியல. பட் ஆனா இது எங்க 2 பேத்துக்குள்ள இருக்க பிஓவிஸ் மட்டுமே, அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டைமுமே இதை சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது ஆமா. வந்து 2 பேரோட பிஓவி தான். பிகாஸ் இதுவுமே வந்து கரெக்ட் சரின்னு சொல்றதுக்கு நாங்க எதுவும் படிச்சுட்டு வரல, ஆர் we are not trained to do this. So எக்ஸாக்ட்லி. this is not something like counseling, marriage counseling அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 பேரு இது இந்த பாட்காஸ்ட் வந்து லைக் இது நாங்க நார்மலா ஒரு ஃபோன் கால்ல பேசுறது தான் இங்க ஒரு பாட்காஸ்டா வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, அப்படி என்னடா இவங்க 2 பேரும் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து மேரேஜ் ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் ஃபுல்லாக. ஓகேவா? மேரேஜ்குள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸு, மேரேஜ்னா என்ன, ஸோ அதை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேச போகிறோம். ஸோ கார்த்தி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? யா ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்னா என்ன அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா? பிஓவி சொல்லு. ம், ஓகே. என்னைய பொறுத்த வரைக்கும் மேரேஜ்னா என்னன்னா, லைக் அது வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அண்ட் கமிட்மெண்ட்னு கூட சொல்லலாம். லவ்ன்றது ஒரு 2 பேத்துக்குள்ள இருக்கிறது. மேரேஜ்ன்றது அடுத்த ஸ்டெப். ஓகேவா? அது செகண்ட் ஓகே ஸ்டெப்பா தான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேரேஜ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது நான் ஒரு செகண்ட் ஸ்டெப், அதை மேரேஜா கொண்டு போறது வந்து லாங் லைஃப் கமிட்மெண்ட் எல்லாமே கூட சேர்ந்து ஒரு லைஃப் லாங்கா ஜேர்னி வந்து நான் உன் கூட இருக்க போறேன்றது, அது ஒரு கை கோர்த்து நடக்கிற பாதை மாதிரி. எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் அஃபிஷியலா, "நீங்க பாருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறோம். அண்ட் மேரேஜ் இஸ் சம்திங் சோ பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். ஒரு கம்பேனியன், ஒரு கரெக்டான பார்ட்னர் கிடைச்சிட்டா மேரேஜ் இஸ் சோ பியூட்டிஃபுல். ஓகேவா? எக்ஸாக்ட்லி. யூ கேன் பி ஆஸ் யூனா, மேரேஜ் இஸ் சம்திங் சோ கிரேட். இது உனக்குன்னு அந்த ரெஸ்பெக்ட் அந்த மேரேஜ்ல கிடைக்குது. உன்னால உனக்கு பிடிச்சத அந்த இடத்துல பண்ண முடியுது. யூ கேன் டெல் யுவர் ஒப்பீனியன் இன் தட் அப்படின்னா மேரேஜ் இஸ் சம்திங் சோ பியூட்டிஃபுல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் ஆகும். ஒரு பர்சன் உனக்கு ஒரு ஹோமா இருக்கிறவங்க உனக்கு ஃபாரெவரா கிடைக்கிறது மேரேஜ். நைஸ். ஸோ நீ சொல்லு. என் பெர்ஸ்பெக்டிவ் நீ எனக்கு எக்ஸாக்டா டிஃபைன் பண்ண தெரியல, பட் ஐ டெல் ஓகே. யூ வாட் ஐ ஃபீல் வென் ஐ ஹியர் தட் மேரேஜ். ஓகே. லைக் மேரேஜ் இன் த சென்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் லைக் என்னதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்போம், ஆர் ம், லாங் டர்மா இருக்கும், ஷார்ட் டர்மா இருக்கும், இல்ல ம், இது லவ் மேரேஜ் மட்டும் இல்ல, அரேஞ்ச்டா ம், கூட இருக்கு. ம், ம், மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் குள்ள நம்ம போகும்போதுதான் வேர் யூ ஆர் கெட்டிங் டு நோ தட் பர்சன் லைக் 100%ன்ற மாதிரி. ஐ மீன் 100% நீ மேரேஜ் பண்ணாலும் ஐம் நாட் ஷூர் இஃப் யூல் கெட் டு நோ அபவுட் த பர்சன். ம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பாயிண்ட்குள்ள நீ வென்ச்சர் ஆகும்போது தான் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் ரியலி அந்த பர்சன் யாரு. பிகாஸ் திஸ் இஸ் வேர் யூ கெட் டு ஸ்டார்ட் லிவிங் வித் தெம் அண்டர் ஒன் ரூஃப்.
யா எக்ஸாக்ட்லி. நம்ம என்னதான் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலும் சரி, ஆர் பி இட் அன் அரேஞ்ச் மேரேஜ், யூ கைஸ் வுட் ஹவ் மெட், பேசியிருப்போம், வெளில போயிருப்போம், சுத்தி இருப்போம், எல்லாம் ஓகே. பட் ஒரு பர்சன் ரியலா இவங்க இப்படிதான் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, லைக் வேர் யூ ஆர் அக்செப்டிங் அண்ட் வேர் யூ ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் ஈச் அதர், இந்த ஃபேஸ் தான் நான் வந்து மேரேஜ்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஐ personally feel marriage should happen between two people, I mean two person or people who, I mean, finds a kind of friendship between them. Like marriage is not just love or lust or anything. ஒரு it should be like a face, like இப்ப நான் உன்கிட்ட பேசுறேன் பாத்திருக்கியா, நான் வந்து இப்போ உன்கிட்ட எதுவும் நீ ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்னால கான்பிடென்ட்டா ஒரு விஷயம் சொல்ல முடியுதுல, இதே ஃபேஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் அ மேரேஜ் ஆஸ் வெல். ஓகே. சோ நான் அவங்களோட என்ன சொல்றது, மைனஸோ பிளஸோ எதா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள இறங்குறேன். ஸோ அட் த சேம் டைம் ஐ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் வித் தெம். இந்த ஹோல் ப்ராசஸ் தான் நான் மேரேஜ்னு சொல்றேன். ஸோ ரொம்ப அழகா சொன்னேன் ஆக்சுவலி. அண்ட் உண்மைதான், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம், இல்லை ஈவன் லவ் கூட எடுத்துக்கோங்க, பார்த்தோன்னே காதல் அதெல்லாம் விட அதுக்கடுத்து பழகி பார்த்தக்கப்புறம் தான் காதல். புரியுதா? பழகி பார்த்தக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஜோனுக்குள்ள, அந்த நான் என்னனாலும் உன்கிட்ட சொல்ல முடியுன்ற அந்த ஜோன் வந்தாதான் அது காதலாவே மாறுது. அந்த காதல் தான் உனக்கு கல்யாணம் கொண்டு போகுது. ஸோ யா, நீ சொன்னது அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு முக்கியமா கேள்வி கேட்கறேன், இது கொஞ்சம் பூமரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேள்வி கேட்கறேன். யூ திங்க் மேரேஜ் வந்து நெசசரி நீ நினைக்கிறியா? இஃப் எஸ் யூ ஷுட் டெல் ஒன், இஃப் இட்ஸ் நோ இல்ல அந்த மாதிரி தெரியல. இது வந்து ஜெனரலைஸ்டா எனக்கு சொல்ல தெரியல, பட் அக்கார்டிங் டு மீ ஐ ஃபீல் லைக் ஐ நீட் மேரேஜ். ஐ மீன் ஐ நீட் மேரேஜ் இந்த சென்ஸ், யாரா இவன் மேரேஜுக்காக காத்திருக்கானா அப்படி கிடையாது. ஐ மீன் நான் அந்த சைடு ஃபார் அகெயின்ஸ்ட்ன்றதை விட ஃபார் சைடு தான் நான் பேசுறேன். பிகாஸ் நம்ம லாஸ்ட் எபிசோட்லயுமே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருப்போம்னா, மேன் இஸ் a சோஷியல் அனிமல், அந்த மாதிரிலாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் வி நீட் அ கம்பேனியன். இப்ப நிறைய பேர் கேட்கலாம், ஏன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட் இருப்பாங்க, இது இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் யூ நீட் அ பார்ட்னர் ஆர் கம்பேனியன் டு, என்ன சொல்றது, டு பி யூ. ஓகே, நீயா வந்து 100% ஒருத்தர் கிட்ட இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆள் தேவை. அது வந்து இட் நீட் நாட் பி just your friend or something. I mean, few people find their marriage, I mean their life partner in their friend. Very lucky. So அந்த மாதிரி இருக்கதும் இருக்கு. ஸோ என்ன கேட்டனா, மேரேஜ் நெசசரியான்னு கேட்டனா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யூ நீட் அ கம்பேனியன் லைஃப் லாங். ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் நாட் தட் உனக்கு உன்னோட ஜென்ரேஷனை வந்து நெக்ஸ்ட் கொண்டு போகணும், உனக்கு வெறும் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஒரு சோர்ஸ்ன்றத மாதிரி நான் பார்க்கல. எனக்கு as a person, a human being, we need a partner or a companion to feel loved and to give love as well. It's not always about receiving love. நம்ம வந்துட்டு எனக்கு எல்லாம் கிடைக்கணும், என்ன ஒருத்தர் லவ் பண்ணணுன்றதை விட நம்ம கொடுக்கறதுலயும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா ஒரு இவ்வளவு வருஷம் நான் இருந்த ஒரு பர்சன், ஐ எம் a person who is on the giving side always. Okay, so எனக்கு அதுவே வந்து எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்திருக்கு. So giving and receiving, this both these things come together போது I think marriage is necessary. Yes. அதவே நீ திருப்பி இந்த ஃபிளிப் காயின் மாதிரி நீ என்னையே கேட்டேன்னா, எனக்கு வந்து எப்படின்னா, இஃப் யூ ஃபைண்ட் அ ரைட் பார்ட்னர், உனக்குள்ள ஒன்று தோணும், இவன் நான்டா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணிருச்சுன்னா, ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கோ, ஜாலியா இரு, ஹேவ் யுவர் லைஃப். பாயிண்ட்லயே ஒண்ணு செமையா சொன்னேன். மேரேஜ் வந்து கரெக்டான பர்சனை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செமையா இருக்கும். எக்ஸாக்ட்லி that's what I'm talking about. There is never a rush to get into a marriage or relationship. ரஷ்ஷே கிடையாது. Until or unless you choose the right person, you can take your time. But if you feel இதுதான்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா, you can go for it. அதுதான் நீயும் சொல்ற. அதேதான். ஸோ இதுதானா, நான் ஒரு இன்டர்வியூல கூட யாரையோ சொன்னது கேட்டிருக்கேன், எப்படிங்க உங்களுக்கு வந்து இவங்களதான் கல்யாணம், உங்களுக்கு அது தோன்ட்டா, உங்களுக்கு வந்து அந்த லீகலான அந்த ஏஜ் வந்துட்டாலே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார். ஓகேவா, எனக்கு நேம் மறந்துருச்சு. பிகாஸ் நீங்க லைஃப் லாங் நீங்க டிராவல் பண்ண போறீங்க. இஃப் யூ நோ இஸ்
இஸ் திஸ் த பர்சன் யூ வாண்ட்னா போய் கண்ணை மூடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, ஜாலியா இரு, வாழ்க்கைய வாழ, அதுதான் ஓகேவா. இஃப் இஃப் இட் டசன்ட், உனக்கு இப்போ வரைக்கும் உனக்கு யார் மேலேயும் தோணல, உனக்கு அந்த இன்ஸ்டன்ட் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் டோன்ட் லிசன். யா உனக்கு வயசு இருக்கு, உனக்கு வயசு போயிடும், உனக்கு அது போயிடும் இது போயிடும். அந்த உங்களுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து தே வில் பி லைக் போஸ்டிங் பிக்சர்ஸ் அண்ட் ஆல், எல்லாமே இருக்கும்போது எல்லாருமே உங்களை நோக்கி அடுத்தடுத்து கை வரும். எங்க நீனும் கல்யாணம், அந்த ப்ரெஷருக்காக யாருமே கல்யாணம் சோஷியல் பண்ணிக்க ப்ரெஷர். வேண்டாம். இப்போ இப்போ என் எக்ஸாக்ட்லி. கேங்லயே வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் அப்ராட்ல இருக்காங்க. இவங்கள தவிர எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ. ஆகிட்டே வருது. சோ இது ஒரு சோஷியல் ப்ரெஷருக்காக பண்ணோன்ட்டு இல்லாம there is never a rush. ஓகே, இது எக்ஸாக்ட்லி. ஏன் இது இவ்வளவு சொல்றேன்னா, if you rush you tend to take rash decisions and incorrect decisions. So அதேதான். you might tend to choose a wrong partner instead. So இது வாய்ப்புகள் இருக்கு. வந்து இப்ப சும்மா இது லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி இது நினைச்சா பிரேக்கப் பண்ணிட்டு போற இது கிடையாது. as you said in your first sentence, this involves two families. Okay, so நீ எடுக்க போற டெசிஷன் it will impact your family or you might have a sibling or anyone. இது எல்லாரோட லைஃப்லயும் இது this is going to play an important role என்னும் போது be clear on who you choose, take your time. 100% ஷூரா இவங்க தான் அப்படின்னு இல்லாத வரைக்கும் don't get into it, because உள்ள போயிட்டு நம்ம ரஷ் பண்ண முடியாது or you can't change your decision. Moreover, I think people can easily fake it. Okay, இப்போ எனக்கே நிறைய தெரியும், like you go into an engagement phase or you go into a talking phase with some person, you think okay super இவங்க தான்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் மேரேஜ் ஃபேஸ்ன்றது உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க கம்ப்ளீட்டா வேற பர்சனா இருப்பாங்க. சோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் சொன்னேன். என்கிட்ட நீ மேரேஜ் என்னன்னு கேட்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ற ஸ்டெப்பே மேரேஜ் தான். நீ என்னதான் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் நீ அவங்க கூட யூ வாண்ட் லிவ் அண்டர் அ ரூஃப்ல. ஐ மீன் லிவ்ல இருக்கிறவங்க அது செப்பரேட், அவங்களுக்கு வந்து மேபி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபேஸ் டு மேரேஜோ இல்ல ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன ஃபேஸ்ல இருந்து மேரேஜ் போகும்போதோ you will find a lot of differences from the person who you were dating initially. Okay, அவங்க கூட இருக்கும்போது தான் உனக்கு தெரியும். மேபி you are going to share a bed with them. அப்பதான் அவங்க தெரியும். அவங்க சிம்பிளா சொல்லணும்னா அவன் தூங்கும் போது கொரட்டை விடுறானான்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட உனக்கு மேரேஜ் அப்பதான் தெரியும். யூ மைட் ஃபைண்ட் இட் annoying இல்ல. ஆப்வியஸ்லி அது நான் என்ன சொல்றேன்னா தப்புன்னு சொல்ல வரல, நீ கொரட்டையை விட கூட அதுன்னு சொல்ல வரல. அது உன் பார்ட்னர் இரிட்டேட் பண்ணலாம், இவ்வளவு நாள் உனக்கு அந்த மாதிரி சொல்ல வரேன். சோ யா, மேரேஜ் இஸ் வேர் யூ ஸ்டார்ட் டு கெட் டு நோ தி அதர் பர்சன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ற மாதிரி. கரெக்ட், உண்மைதான். ஸோ வந்து எனக்குமே அதே தான். மேரேஜ்ன்றது எனக்குமே எனக்கு ஒரு நல்ல பர்சன் எனக்கு கிடைச்சிட்டானா ஐ எம் ஓகே வித் தட். ஐ எம் ஸோ ஹாப்பி வித் கோயிங் வித் மேரேஜ். ஓகேவா. இப் சப்போஸ் எனக்கு கிடைக்கலனா ஐ வில் பி டெல்லிங் தட் இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு தோணல, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு தோணுன்னு லெட் மீ திங்க் ஆஃப் இட். அதுதான் நான் சுத்தமா வேணாம் மேரேஜ்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஏன்னா நீ சொன்ன மாதிரி we need a companion, we need a person to share everything. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கோம் செட்ல, சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சிங்கிளா இருக்கும் போதோ இல்லை ஆள் இருக்கும் போதோ சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்னன்னாலும் பேசலாம். தே ஹாவ் டைம் டு ஹியர் தோஸ். அவங்க கமிட்மெண்ட், அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்களோட ஃபேமிலி அந்த இது போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் ஷிட் டு டீல் வித் இட். யூ கான்ட் கோ அண்ட் அனாய் யுவர் ஃப்ரெண்ட், யூ கான்ட் கோ அண்ட் ஈவன் நம்ம வேலைக்கே போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பாட்ட நம்ம காசு கேட்கறதே கம்மி பண்றோம். ஏன்னா இல்ல அது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும், சம்திங் வி ஃபீல் ஒரு மாதிரி இருக்கும். அது நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேரண்ட்ஸே நம்ம தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அப்போ அடுத்த ஸ்டேஜ் போக போக யாருமே தொல்லை பண்ணக்கூடாது. we should deal with our shit. நம்ம யார்ட்டையும் போய் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தோணும். ஸோ என்னால எல்லாத்தையும் கொட்ட முடியும், ஐ கேன் பி வித் சம்ஒன் தான், அது என்னோட பார்ட்னரா தான் இருக்க முடியும். அதே மாதிரி சைல்டு அந்த பர்த்காக அதெல்லாம் மேரேஜ் கூட இட்ஸ் செகண்டரி திங். தட்ஸ் டூ பர்சனல். ஓகேவா. அது ரெண்டு பேரோடது டூ. ஆக்சுவலி பீப்பிள் are deciding whether they want a kid or not. Exactly. So it's completely up to their choice. So I'm not saying உன் ஜெனரேஷனை வந்து நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறோன்றதுக்காக மேரேஜ் பண்ணாத. நீ ஒரு பாயிண்ட் இப்ப சொன்ன, டு பி ஃப்ராங்க், அது செம்ம ட்ரூ.
யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ நீட் நாட் பி இந்த சேம் மைண்ட் செட். லைக் இப்ப சில பேர் கேட்கலாம், உனக்கு கம்பெனியன் ஒரு உனக்கு ஒரு கூட உனக்கு இருக்க ஒரு ஆள் தான் வேணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா உனக்குன்னு. அவங்களும் என்ன மாதிரி மைண்ட் செட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு அவன் ஃபேமிலி அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்து அவங்க போயிட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல நீ ஆப்வியஸ்லி தனியா தான் இருப்ப. அதேதான். சோ அந்த ஃபேஸ்க்கு போக கூடாதுன்றதுனாலதான் இது இது வந்து நீ லோன்லியா இருக்க கூடாதுன்னு மட்டும் கிடையாது. இது உனக்கு வி ரைட் ஃப்ரம் யங் ஏஜ் நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம வந்து someone has taken care of us or நம்ம யாராவது அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம பார்த்துட்டு தான் வளர்ந்துருக்கோம். சோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இது நம்ம வந்து அலூஃபா தனியா இருக்கோம். ஐ மீன் மேரேஜ்க்கு அப்புறம் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் யூ ஆர் செப்பரேட்டட், தட்ஸ் another story. பட் இப்போ எனக்கு அந்த ஆப்ஷனே உள்ள போகாம நான் அதுக்குள்ளேயே போகாம நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு இருக்கிறது சரின்னு எனக்கு படல. சோ people tend to differ from my point. People think, few people might think like I mean we might be casual. நாங்க மேரேஜ்னு ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள எங்களுக்கு அதுல நம்பிக்கை கிடையாது, கேஷுவலா இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு. யா குட் ஃபார் யூ, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட் அண்ட் ஆல். பட் என்னோட பிஓவி அது கிடையாது. நான் வந்து இப்ப எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், நான் எனக்கு ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன் ஆர் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னப்போ எனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. would you like to be in a casual relationship with them throughout or you want to get married to them? என்ன கேட்டா I will choose marriage தான் நான் சொல்லுவேன். Yeah, it makes more sense also நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய பேர் அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் அது ஒரு ஆர்டிக்கல்ல கூட படிச்சேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து லைக் வித்தின் 5 years பார்த்தேன்னா விமன் நிறைய பேர் சிங்கிளா தான் இருப்பாங்க. லைக் they will not get into marriage, அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் போக மாட்டாங்க, they will be mostly single அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஒரு பாயிண்ட்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஃபைன், people are getting financially independent, ஓகேவா? ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொன்று வந்து என்னன்னா லைக் வந்து அவங்களுக்கு மேபி இப்ப நிறைய பேருக்கு அந்த ஈகோ கிளாஷ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சோன்னு எனக்கு உள்ள தோணுது. எக்ஸாக்ட்லி. நான் உன்னோட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், என்னோட நீ உன் செலவை நீ பாத்துக்கிறேல்ல, என் செலவையும் நீ பாரு. இல்ல லைக் இந்த மேரேஜ்குள்ளேயே போறது வந்து அந்த ஃபினான்ஷியலும் சேம் தான் இருக்கு. ஸோ ஃபினான்ஸ்ன்றது பெரிய விஷயம், நம்ம அதை தனியா பேசலாம், ஓகேவா? ஸோ அது அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்குமே வந்து ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு நாங்க அப்படியே இருக்கோம், இப்படியே போய்க்கிறோம், லைக் நாங்க எந்த ஒரு லாக்குள்ள வந்து பவுண்ட் ஆகல அப்படி இப்படின்னு சொல்றது எனக்கு செட் ஆகாது. பர்சனலா எனக்கு செட் ஆகாது. ஐ மீன் தட் நான் ஊர்ல ஒரு நிறைய இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லணும், see I found my person. அது எனக்கு ஆமா, நான் எவ்வளவு செருப்படி வாங்கினாலும் எனக்கு ஒரு ஆள் இருக்கான் பாரு அப்படின்னு. ஐ ஃபவுண்ட் மை பர்சன். லைக் அந்த பர்சன் கூட என்னால இருக்க முடியும்ன்ற அந்த ஒரு கை கோர்த்துட்டு வந்தது எனக்கு தேவை, எனக்கு தேவை பர்சனலா. ஸோ எனக்கு அது வேணும். ஸோ அடுத்த கேள்விக்கு வரேன். ஸோ டு யூ திங்க் மேரேஜ் இஸ் ஸ்கேரி? இல்லை நீ என்ன நினைக்கிற? இப்போ நிறைய பேர் நானுமே கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கும் இந்த மாதிரி பொண்ணு வந்துட்டா லைக் ஹவு மேரேஜ் வில் பி, அந்த மாதிரிலாம் நிறைய பிஓவிஸ் வச்சு நான் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? மேரேஜ் இஸ் ஸ்கேரி அப்படின்னு இப்ப வந்துட்டு ஃபார் மீ இட்ஸ் நாட் ஸ்கேரி. பிகாஸ் ஏன் ஸ்கேரின்ற ஒரு டேர்ம் ஏன் வருதுன்னா, இது பீப்புள் ஆர் நவடேஸ் அஃப்ரேட் ஆஃப் கமிட்மெண்ட். டு பி ஃப்ராங்க், அதனாலதான் இந்த ஸ்கேரின்ற ஒரு டேர்மே வருது. கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நம்ம மேல விழுந்துரும். மேரேஜ்னா கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. whereas love and relationshipல வந்து கமிட்மெண்ட் இருக்கு, பட் you won't have responsibilities. you need not worry about என்ன சொல்றது, ஜெனரலா இருக்கும். வாட்ஸ் யுவர் என்ன சொல்றது, உன் பார்ட்னர் என்ன earn பண்றான் ஆர் சாப்பிட்டானா தூங்கினானா இது இருக்கும். பட் இது வந்துட்டு உன்னோட பிரைமரி ஆர் செகண்டரி ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்காது. இது வந்து உன் லைஃப் நீ லீட் பண்ணிருப்ப, அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணிருப்பாங்க, நீங்க 2 பேர் கான்டாக்ட்ல இருப்பீங்களே தவிர யூ ஆர் நாட் லிவிங் அண்டர் சிங்கிள் ரூஃப். ஸோ யூ won't have that much of an effect on that. புரியுதா? ஸோ இது எப்போ உனக்கு ஒரு பயம் உனக்கு ஒண்ணு தருதுன்னா, ஐயோ இது ரெஸ்பான்சிபிலிட்டி, இது வந்து நம்ம பேக் அவுட் கூட ஆக முடியாது. வாட் இஃப் ஹி டர்ன்ஸ் அவுட் டு பி சம் அதர் பர்சன் மேரேஜ் அப்புறம். இப்ப நீ ஒண்ணு சொன்ன பாத்தியா, இந்த மாதிரி ஈகோ இருக்கு. சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினாலதான் அது ஸ்கேரி ஆகுது. லைக் இப்போ ஒரு அரேஞ்ச் மேரேஜே எடுத்துக்கோ, இப்ப 2 பேருக்கு செட் ஆகல, இது என்ன நடக்கும்னா, அரேஞ்ச் மேரேஜ்ன்னும் போது இது எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு என்ன வரும்னா, ஈகோ எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இவன் யாரோ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர், இவங்க
இவனையே நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற ஒரு தாட் அங்க ஸ்டார்ட் ஆகும். ம் இது வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல வரும். ம் சோ இது எப்படின்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஈகோ தான். நான் ஏன் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீ ஏன் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீ ம் எனக்கு என்ன காசு தர்றது, நான் என்ன உனக்கு காசு தர்றதுன்றது மாதிரி இது ஸ்டார்ட் ஆகும். ம் ஸோ இது ஒரு சைட்ல இருக்கும்போது இப்ப இது லவ் மேரேஜ்ல எப்படி ஆகும்னா, அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேற மாதிரி லவ் பண்ணான், கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த லவ் எல்லாம் ஃபேட் அவுட் ஆயிடுச்சு, இப்படி போகும். ம் So, இந்த ரெண்டு சைடுமே வந்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. சோ புரியுது. இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, சினிமால பாக்குறதோ ஆர் இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால பாக்குறதோ தான் இட்ஸ் மேக்கிங் மேரேஜ் மோர் ஸ்கேரியர்னு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? ஆப்வியஸ்லி நான் வந்து ஓப்பனா சொல்றேன். எனக்கு வந்து மேரேஜ் வந்து ஸ்கேரி தான் கொஞ்சம். நான் ஏன்னு சொல்றேன். பிகாஸ் ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்றோம்னு வச்சுக்கோ. இப்போ அரேஞ்ச் மேரேஜ் நான் பண்றேன்னா எனக்கு அந்த பையனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அந்த பையன் கூட நான் பேசணும், புரிஞ்சுக்கணும். மேபி கல்யாணம் வரைக்கும் ஹி கேன் டெல் மீ வாட் எவர். நான் எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன பிடிக்குதோ அவனும் சொல்லலாம். ஆமா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்குமா, எனக்கும் பிடிக்குங்க, உங்களுக்கும் அது அங்க போகணுமா, எனக்கும் அங்க போகணுங்கன்னு சொல்லிட்டு ஹி கேன் பிளஃப் அவுட். ஓகேவா, என்னனாலும் சொல்லலாம். அண்ட் அதுக்கு எனக்கு வந்து அந்த இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஃபேமிலிஸோட சேர்ந்தே இருக்கிறனால எனக்கு வந்து பர்சனலா அவங்கள எங்கேயும் கீழே போட்டுறக்கூடாது. ஸோ அதனால பார்த்து பேசணுன்ற அந்த ஒரு காஷியஸ் எனக்கு வந்துடுது. இதுல பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. என் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசுவாங்க. லைக் அவங்களையும் எதுவும் சொல்லிடக்கூடாது. பார்த்து பேசணும், யோசிச்சு பேசணும். லைக் நம்மள இப்போ அரேஞ்ச் மேரேஜ்ல யாராச்சும் என்கிட்ட இன்ஸ்டா ஹேண்டில் யாராச்சும் கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா இன்ஸ்டால வந்து நான் என்னென்ன லைக் நான் எங்கெங்க போயிருக்கேன், வாட் ஐ ஜட்ஜ் எம் லைக் பண்றவாங்களோ? என்னென்ன பிடிக்குது எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். பிகாஸ் ஐ டூ ரைட், ஐ டூ போஸ்ட் ரீல்ஸ், லைக் எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ எல்லாமே அதுல இருக்கும்போது ஒருவேளை படிச்சுட்டு யாராச்சும் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலியில ஏதாச்சும் சொல்லி அது என் ஃபேமிலிக்கு தப்பா வருமோ. ஸோ புரியுது அந்த புரியுது. மாதிரி காஷியஸ்னஸ் எனக்கு இருக்கிறனால. அண்ட் பிட் ஸ்கேரி என்னன்னா லைக் சோஷியல் மீடியாவும் அது ஒரு முக்கியமான ரீசன் தான். சரியா? அது ஒரு ஸ்கேரியா மாத்துனதுக்கு முக்கியமான ரீசன். பிகாஸ் ஏன்னா நம்ம யாரை வந்து உருகி உருகி பார்த்து ச்சே இப்படி இருக்காங்க பாரு, இப்படி தாண்டா இருக்கணும், மேரேஜ்னா இதாண்டா அப்படின்னு சொன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுவே ஏண்டா இவங்களே பிரிறாங்க, அப்ப நம்மள என்னத்துக்கு எந்த மூளைக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு தாட் அது வந்து. சரியா? லைக் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கூட இருக்கிறவங்களும் பிரிஞ்சு தான் போறாங்க. என்னைய பொறுத்த எக்ஸாக்ட்லி. வரைக்கும் மேரேஜ்னு உள்ள போயிட்டா பிரியக்கூடாது. திக்கன் தின் கீழேயே விழுந்தாலும் மேலே எந்திரிச்சு வந்து கூடயே இருக்கலாம். வா கை கோர்த்துட்டு வா போலாம். டாக்ஸிக்ன்றது டோட்டலி வேற. ஸோ அது வந்து டோட்டலா வேற. இஃப் சம்மோன் இஸ் டாக்ஸிக், சம்மோன் இஸ் அப்யூசிங் யூ, ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் தட். அது டோட்டலா வேற. நான் சொல்றது நார்மலா சொல்றேன். இந்த ஈகோ கிளாஷஸ், ஃபினான்ஷியல் பிரச்சனை கிளாஷஸ், வந்தாலே லைக் பிரச்சனை வந்தாலே நான் வந்து எக்ஸாக்ட்லி. வேணாம் பிரச்சனை முடிச்சுக்கலாம், வந்தாலே டிவோர்ஸ் எனக்கு நீ வேணாம், பண்ணிக்கலாம். எனக்கு நீ வேணாம், போயிடு. லைக் அந்த அந்த ஒரு இது வந்துடுது. லவ் மேரேஜ்னா எங்க அம்மா சொல்லுவாங்க ஒண்ணு. சரியா? லவ் பண்ணி ஒருத்தவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம புடிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எக்ஸாக்ட்லி அரேஞ்ச் எக்ஸாக்ட்லி. மேரேஜ்னா நம்ம என்ன பண்ணுவோம், இவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வந்து கேளுங்கடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோ வந்து அப்படி மேல நிக்குமா. எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அம்மா ஆமா ஆமா. இன்னமும் எங்க அம்மா என்னதான் இருந்தாலும் ம் அது நீ சொன்னது 200% என்னதான் இருந்தாலும் இந்த பையன் நான் சூஸ் பண்ண பையன், இந்த பொண்ணு நான் சூஸ் பண்ண பொண்ணு ம் ம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ எக்ஸாக்ட்லி. யூ வில் ஹேவ் a lot of memories with them ம் previously. ம் ஸோ அந்த ம் மெமரிஸோ ஒரு குட் தாட்ஸோ வந்துட்டு உன்னை ஒரு பாயிண்ட்ல வந்து அதை பிரேக் பண்ண விடாமையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக வைக்கும். வேற எக்ஸாக்ட்லி. அரேஞ்ச் மேரேஜ்ல திஸ் இஸ் அ நியூ பர்சன், யூ ஆர் yet ம் to figure out who he is. ஓகே, ம் ம் யூ நோ நத்திங் அபவுட் him, ஜஸ்ட் ம் பேசியிருப்பீங்க, ம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா ம் எதை வச்சு நீ அதை ஹோல்ட் பண்ண முடியும்ட்டு உனக்கு ஒண்ணு வரும். எக்ஸாக்ட்லி. யூ won't have that memories with them or anything. ம் ம் ஸோ இவங்களுக்கு எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு ஒரு தாட் வரும். ம் ஸோ அந்த தாட் வராம இருக்கணும்னு தான் நான் சொல்றேன். நான் என்ன கரெக்ட். சொல்றேன்னா இன்னொன்னு, ம் there is a concept of concept called as ideal couple, perfect couple, ம் perfect ம் marriage, ம் ideal marriage. அந்த ம் மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. இதுதான் கரெக்ட். முக்கியமா நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ம் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்லயோ படத்துலயோ பார்த்து ம் ஆஹ், ஒரு ஒரு பொண்ணுனா ஒரு ஹஸ்பண்டை இப்படிதான் பாத்துக்கணும், ஒரு ம் ஹஸ்பண்ட்னா ஒரு ஒய்ஃபை இப்படிதான் பாத்துக்கணும், ம் ஆர் இந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் இதுவே கிடையாது. ஓகே, எக்ஸாக்ட்லி. எல்லா பர்சனும் டிஃபரெண்ட். நீ ம் டிஃபரெண்ட், நான் டிஃபரெண்ட், நீ ம் வந்தது மதுரையில, நான் வந்தது சென்னையில, ம் என்னென்னமோ இருக்கு அந்த மாதிரி. ஓகே, ம் சோ நீ உள்ள போனாதான் உனக்கு தெரியும் who you are dealing with, what you ம் are dealing with.
வந்துட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி. அதுக்கேத்த மாதிரி தான் நீ அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் என்ன சொல்றது, இட்ஸ் நெவர் 50-50 ஆர் இதெல்லாம் கிடையாது. இது எப்பவுமே எக்ஸாக்ட்லி. அப்படின்னா ஒரு நாள் நான் வந்து இது நம்ம ஆல்ரெடி பேசினதுதான். ஒரு ஆமா. நாள் நான் வந்துட்டு எஃபர்ட்டே போட முடியாத ஸ்டேட்ல இருப்பேன், ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பேன், நான் 10ல இருப்பேன். அப்ப என் பார்ட்னர் 90 போடணும். நான் வந்துட்டு ஒரு நாள் என் பார்ட்னருக்காக நான் 90 போடுவேன், அவங்க 10 தான் இருப்பாங்க. ஸோ there is not a concept called as ideal marriage or ideal couple. ஸோ வந்துட்டு சோஷியல் மீடியா படத்தை பார்த்து ஃபூல் ஆகக்கூடாது. நம்ம இப்படிதான் இருக்கணும், இப்படி வாழ்ந்தாதான் மேரேஜ், இப்படி இருந்தாதான் ஒரு ஐடியல் கப்பல், வாரானா அவுட்டிங் போகணும் அப்படிலாம் கிடையாது. இந்த 2 பேருக்குள்ள ஃபைனலா அது வந்து கரெக்டா வந்து நிக்க போறது எங்கன்னா உங்க 2 பேருக்குள்ள. எஃபர்ட் மேட்டர்ஸ் பிட்வீன் தோஸ் 2 கப்பிள். அவங்க 2 பேரும் ஃபிகர் அவுட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி இதை ஃபார்வர்ட் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, தென் தட் மேரேஜ் வில் ஒர்க். அவங்க 2 பேரும் நினைக்கலையா, 100 பேரு பேரண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அந்த 2 கப்பிள்குள்ள அது ஒர்க் அவுட் ஆகல, இஃப் தே ஃபீல் திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் கிவ் அப் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கல அப்படின்னா இட் வில் எண்ட். அவ்வளவுதான். சோ இதுதான் என் பாயிண்ட். கரெக்ட் தான். லைக் அதனாலதான் வந்து எனக்கு மேபி லவ் மேரேஜஸ் லெஸ் ஸ்கேரின்னு நான் சொல்றேன். புரியுதா? அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் லெஸ் ஸ்கேரி. அவ்வளவுதான் என்னோட பிஓவி ஆஃப் தட் வந்து. அது அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இதை பத்தி பேசலாம்னு நான் கேட்கறேன். லவ் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டு வச்சுக்கோ, ஓகேவா? இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து லவ் பிளஸ் அரேஞ்ச் தான் மோஸ்ட்லி இப்போ பீப்புள் நிறைய மாறிட்டாங்க, ஓகேவா? பட் நான் கேட்குறேன், லவ் மேரேஜோட ப்ராசஸ் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, அரேஞ்ச் மேரேஜோட ப்ராசஸ் வந்து உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இப்ப சொன்ன மாதிரி தான் ஸ்ருதி. லைக் லவ் மேரேஜ்ல அட்லீஸ்ட் இப்போ மேரேஜ்ன்றத வந்துட்டு ஒரு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சொல்றேன்டா. லைக் யா யூ ஹேவ் சம்திங், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னா, அரேஞ்ச் மேரேஜ்ல அப்படியே ஓகேவா பாக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா 2 பேருமே ஓகே தான். லைக் ஹவ் யூ வில் டேக் தட் ஃபார்வர்டு நான் கேக்குறேன். டேக் தட் ஃபார்வர்ட்னா இந்த சென்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஓகே, வந்து அந்த பர்சனையே நீ ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்க்க போற, அப்பதான் பேச போற, உனக்கு செட் ஆகுமானே நீ அங்கதான் யோசிக்கவே போற. எக்ஸாக்ட்லி. வேற லவ் மேரேஜ்ல வந்து மேரேஜ்னு கன்வெர்ட் ஆகும்போது இது நீ உனக்கு செட் ஆயிடுச்சுன்றதுனாலதான் நீ மேரேஜ்க்குள்ள நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க வந்து எப்படின்னா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்ல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ஓகே, ஐ மீன் அந்த கான்செப்ட்ல I'm not saying it's a flawed concept, but there are people, இப்போ லிட்டரலா சொல்ற சில்லுன்னு ஒரு காதல் படம் மாதிரி வேற லெவலா ஜாலியா இருக்கிற அரேஞ்ச் மேரேஜ் பண்ண கப்பிள்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். ஓகே, குட் ஃபார் தெம். நான் வந்து அதை எதுவும் தப்பு சொல்ல. அந்த கான்செப்டே எப்படின்னா, இது நம்ம போய் பேசுறோம் அவங்க கிட்ட, இது மேரேஜ்ன்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள கொண்டு போறோம். நம்ம இத கொண்டு போகும்போது அட்லீஸ்ட் இன் லவ் மேரேஜ் நம்ம சைன் போடும்போது நம்ம யூ வில் நோ வாட் யூ ஆர் சைனிங் ஃபார். எக்ஸாக்ட்லி. அரேஞ்ச் மேரேஜ்ல நீ சைன் போட்டக்கு அப்புறம் தான் நீ ஃபிகர் அவுட்டே பண்ண போற இந்த பர்சன் யாரு என்னன்னு. ஏன்னா பிகாஸ் as I already mentioned in this conversation, people can easily fake it. ஓகே, ஒரு 6 மாசம் நான் வந்து இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்குதான் அதெல்லாம் நீங்க என்கேஜ்மெண்ட் டு வெட்டிங்க்கு நீங்க நடுவுல ஒரு 6 to 8 months கேப் எடுத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேசிக்கோங்க. 6 to 8 monthsன்றது கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படின்ற மாதிரி போயிடும். people can easily fake it. அந்த டைம்ல வந்து நான் வந்துட்டு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் நான் சொன்னதெல்லாம் நான் சும்மா அந்த பர்சன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சொன்ன மாதிரி இருக்கலாம். ஓகே, இது வந்துட்டு அரேஞ்ச்ல மட்டும் கிடையாது, இது லவ் மேரேஜ்லயே நான் பாத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீயா நான் ஒரு எபிசோட்ல பாக்குறேன். அந்த பையன் வந்து அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்றா, இந்த மாதிரி இவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட வந்து நிறைய புது குவிசின் எல்லாம் ட்ரை பண்ணுவாரு, ஜாப்பனீஸ் குவிசின். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூப்பிட்டா வர்றது இல்ல, எனக்கு வந்து நான் இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடுவேன்னு சொல்றான். அந்த பையன் அதுக்கு என்ன சொல்றான்னா, சார் நான் இப்ப லவ் பண்ண இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அது பண்ணணும்னு தோணலன்னா அது டோட்டலி தப்பான ஒரு ஐடியாலஜி. லவ் அது எப்படின்னா 2 பர்சனா நடிக்கிற மாதிரி தானே. நான் இப்படின்னு முன்னாடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காட்டிட்டு உள்ள கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் கிடையாது நான் இப்படிதான் இருப்பேன்னா அது ஏதோ கொடுத்துட்டு ஏமாத்துற மாதிரிதான், கொடுத்துட்டு கையில இருந்து பிடிக்கிற மாதிரிதான். இதேதான் நான் அரேஞ்ச் மேரேஜ்லயும் சொல்லுவேன். இப்போ 6 months என்கேஜ்மெண்ட் அந்த முடிஞ்சு மேரேஜ் போற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ்ல டோட்டலா கம்ப்ளீட் பர்சனா உன்னை போர்ட்ரே பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இல்லையே, நான் இந்த மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சுன்னா உனக்கு அப்போ ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும். நம்ம ஐயோ ரஷ் பண்ணிட்டோமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. எனக்கு அந்த விஷயத்தினால
நான் என்ன சொல்றேன்னா, அரேஞ்ச் ஐ எம் மேரேஜ் இஸ் ஐ நாட் எம் யுவர் கப் ஆஃப் ஸ்லைட் டீ. I'm slightly leaning towards love marriage, but I ம். don't know what is awaiting for me yet. Okay. புரியுது. என்னைய பொறுத்தவரைக்கும் சேம் நீ சொன்ன மாரி தான். லவ் மேரேஜ்ன்றது லைக் நம்ம லவ் பண்றோம். அடுத்து நம்ம கொண்டு போலாமான்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் பேசி தான் எடுத்துட்டே போவோம். நம்ம வீட்ல நம்ம பேசுவோம். நம்ம வீட்ல வந்து நம்ம கை கோர்த்துட்டே வா, எந்துனாலும் வா போய் பார்ப்போம். சண்டை போடுவோம். வீட்ல பேரண்ட்ஸே ஒத்துக்கலனாலும் வா நிப்போம். என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நீ வெயிட் பண்ணு, நானும் வெயிட் பண்றேன். அது ஒரு மேபி அதுவும் ஒரு அழகான ப்ராசஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த லவ்ல வரும்போது. ப்ராசஸாவே ஒரு என்ன சொல்றது? என்னதான் இருந்தாலும் நான் சூஸ் பண்ண ஒரு பையன், நான் எக்ஸாக்ட்லி. சூஸ் பண்ண ஒரு பொண்ணு, ம். இவங்களோட நான் இருக்க போறேன் அப்டின்னும்போது, ம். அது உன்னை அது ஒரு கீழ வேற லெவல். விடாம புடிச்சுக்கணும்ல. உன்னை கீழ யா, யா, விடாம, யா. "ஏய் நான் இருக்கேன்டா வாடா பாத்துக்கலாம். ஏய் நான் இருக்கேன்டி. ம். என்னடி பண்ணிற போறாய்ங்க உன்னைய வாடி பாத்துக்கலாம்." அது அதான், அதான். யாருனால சொல்லிட முடியும் நீ நெனைக்கிற? உன் அதுதான் கரெக்ட் பேரண்ட்ஸ தான். தாண்டி உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஆ ஆள், அவங்க சொன்னா உனக்கு ரொம்ப புடிக்கும்னா, அது உன் பார்ட்னரா மட்டும் தான் இருப்பாங்க எனக்கு எக்ஸாக்ட்லி. தெரிஞ்சு. இல்ல? ஸோ ஆமா, லவ் மேரேஜ்ல அது ஒண்ணு இருக்கு. அ அண்ட் அந்த 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 ப்ராசஸ்லயே நமக்கு நெறைய அவங்கள பத்தி இன்னும் தெரிய ஆரம்பிக்கும். லவ் பண்றவங்கள பத்தியே நெறைய தெரிய ஆமா, ஆரம்பிக்கும். என்ன இவ ஏன் இப்படி பேசுறா? ஏன் ஒரு விஷயம் அப்பதான் நெறைய விஷயம் வரும். ஃபேமிலி உள்ள வரும்போதெல்லாம் வந்து ஆமா. எப்படிலாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஒரு பொண்ணா நான் இருக்கேன்னா, இப்போ என்னோட பார்ட்னர் இருக்கான். லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் போய் பேச போறான்னா, அவன் பேரண்ட்ஸ்ட்ட என்னைய எப்படி பேசுறான்? என்னைய விட்டு விட்டு குடுத்து பேசுறானா? இல்ல ஏதாச்சும் கஷ்டம் இதெல்லாம் ஏதாச்சும் பண்ணணும். இந்த மாரி பொண்ணுக்கு இது பண்ணணும், பையனுக்கு இது பண்ணணும். அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய ஃபேமிலிஸ்குள்ள பேசுவாங்க தெரியுமா? கஸ்டம்ஸ் அண்ட் இதெல்லாம் பேசும்போது, லைக் ஹவ் இஸ் ரியாக்டிங்? இல்லப்பா அவளுக்கு இது புடிக்காது. புடிக்காது நம்ம அவளுக்கு செய்ய வேணாம்னு அங்க அங்க ஒரு எடுத்து ஸ்டாண்ட் பேசுறாங்க தெரியுமா? எடுக்கணும். எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் வந்து அங்க தான் கிடைக்கும். இல்லப்பா அவளுக்கு அது பிடிக்காது. இல்ல நம்ம இத சூஸ் பண்றோம்னா, நம்ம எப்படி நம்ம வெட்டிங்க சூஸ் பண்ணலாம். சோ எல்லாமே அந்த லவ் மேரேஜ்குள்ளயே வந்துரும். சரியா? ம். ஏன்னா முன்னாடியே நம்ம பேசியிருப்போம். நம்ம வந்து ஒரு ஒரு மேபி ஆஸ் அ பார்ட்னரா கை கோர்த்துட்டே உள்ள போம்போது, யூ டோன்ட் ஃபீல் சம்திங் சோ வியர்டுன்னு உனக்கு எதுவுமே இருக்காது. பட் ம். வென் இட் கம்ஸ் டூ அரேஞ்ச் மேரேஜ் டோட்டலா வேற. இல்லங்க எங்க குடும்ப வழக்கத்துல இதாங்க பண்ணுவோம்னா, நம்ம சரின்னு கேட்டு தான் போவோம். ஆமா. நான் இப்ப பேசின ஒருத்தன்ட்ட போய் என்ன இப்படி சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே அப்படிலாம் என்னால கொனச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கரெக்ட்டு. அங்க ஆ, ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆ, ஓகேவா? நான் ம், என் ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து பார்த்திருக்கேன். இப்ப ம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்கலயே வந்து, அ என் என் பார்ட்னர் இப்படிதான் இருப்பா அப்படின்னு அவங்க வீட்ல ம், ஸ்டாண்ட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதுவும் சூப்பர். ம், அதுக்கும் ம். அது என்ன சொல்றது? ஆனா அது என்னன்னா, அது எப்பவுமே நடக்காது. நீ சொல்ற மாரி. எக்ஸாக்ட்லி. அது வந்து இது நான் மோஸ்ட் ஆஃப் தி பெர்சன்டேஜ் சொல்றேன். நாட் தட் ம். 1% சொல்ல. கரெக்ட் தான், கரெக்ட். மோஸ்ட்லி நான் சொல்றேன். பிகாஸ் ஏன்னா இது அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடியே ஒரு கனவு கோட்டைய கட்டி வச்சிருப்பானுங்க. இவங்களுக்கே அது அது ரியாலிட்டி என்ன நடக்குது அதெல்லாம் அவங்களுக்கு பத்தி பிரச்சனையே கிடையாது. இல்லங்க என் பையனுக்கு நான் இப்படிதாங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். நான் இப்படிதாங்க பண்ணணும். ஆ அதுதான். நான் அந்த பொண்ணு வந்து இல்ல எனக்கு சிம்பிளா மேரேஜ் நடந்தா போதும். எனக்கு ரொம்ப ஆடம்பரம்லாம் தேவையில்ல. எனக்கு அந்த இத குடுத்துருங்க. அந்த காச என்ட்ட குடுத்துருங்க. நாங்க எங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறோம்னு அந்த பொண்ணு ஆ இருந்தான்னா, சூப்பர், சூப்பர். ஃபுல்லா டோட்டலா முடிஞ்சிருச்சு. அந்த அந்த அவன் வந்து அவனால எதுவுமே அவனால பேசவே முடியாது. அரேஞ்ச் மேரேஜ்ல. அவங்க சொல்றாங்க, இவ்ளோ செலவு எதுவுமே உன் கையில எதுவுமே கிடையாது. அரேஞ்ச் மேரேஜ்னா. அதுதான் பொதுவா சொல்றேன். உன் கையில எதுவுமே கிடையாது. மேபி உன் கையில என்னென்ன இருக்கும்னா, உனக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, உனக்கு உனக்கு யார் யாரெல்லாம் இன்வைட் பண்றது, அது மட்டும் தான் உன் கையில இருக்கு ஆக்சுவலி. சரியா? ஸோ இதுதான் இது 2ஓட டிஃபரன்ஸ். அண்ட் நான் வந்து என்னோட பெர்சனல் ஒப்பீனியனுமே வந்து லவ் டு அரேஞ்ச் போறது தான் பெஸ்ட். அரேஞ்ச் மேரேஜ்ன்னு அப்ரப்ட்டா போறத விட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இட் வுட் பி இட் வுட் பி பிளஸ் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அடுத்து நான் உனக்கு கேட்கறது என்னன்னா, லைக் நான் ஸ்கேரி விஷயம் பத்தி பேசினனால நான் உன்கிட்ட கேட்கிறேன். ஏன் வந்து இப்போ வந்து நிறைய ஃபெயில் மேரேஜஸ் ஏன் நடக்குதுன்னு நீ நினைக்கிற? ஃபெயில்டு மேரேஜஸ் அதான். இப்போ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி தான். ம். ஃபெயில் மேரேஜஸ் இன் த சென்ஸ் டிவோர்ஸ் ஏன் இப்போ டிவோர்ஸ் ரேட் ம். அதிகம் ரேட் ஆகுதுன்னா, அதிகமா இருக்கு. ம். ஒண்ணு அந்த ஈகோ தான். ஃபர்ஸ்ட் ம். நான் ம். கால் அவுட் பண்றது. ம். பீப்பிள் ஐ மீன் ஆர் கைண்ட் ஆஃப் ஒரு மாரி ஈகோயிஸ்டிக் ஜோன்குள்ள போறதும் ஒரு ரீசன் தான். பிகாஸ் ம். ம். ஆ இத ஏன் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போணும்? இது ஏன் ம். வந்துட்டு அவன் பண்ணா என்ன? இவ ம். பண்ணா என்ன? அப்படின்னு ஒரு ஜோன்குள்ள வர்றது ஒண்ணு இருக்கு. ம். அதே மாரி இது நான் சொன்னேன் பாத்தியா? லவ் மேரேஜ்ல இது எங்க வந்து நான் மாறும்னா, ம். இப்போ இப்போ முன்னாடியாச்சும் என்ன சொல்லுவாங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ்ல டிவோர்ஸ் நெறைய நடக்குது. லவ் ம். பண்ணி ம். கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்டின்னாங்க. ம். 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 லவ் மேரேஜ்லயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிவோர்ஸஸ் வர ஸ்டார்ட் எக்ஸாக்ட்லி. பண்ணிடுச்சு. ம். ஓகே. சோ 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது தான். ம். சோ என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவோர்ஸ் ஆர் என்ன சொல்றது? இந்த எண்டிங் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் அன் ஆப்ஷன்.
ஓகே. ம், ம், இது ஒரு ஃப்ளாடான கான்செப்ட். நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இதுக்குள்ள போறோம், ஒரு கமிட்மெண்ட்குள்ள போறோம். இத எப்ப வேணா பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோசிக்கவே கூடாது. ம், ம், சோ இது இது ஏன் நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் 2 பேரும் உட்கார்ந்து சார்ட் அவுட் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ம், ம், இது இப்ப இந்த ரீசன்னால தான் நடக்குது அப்படின்னா, ம், நீங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணி அத வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னு கொண்டு போணுமே தவிர, ம், அதிலேயே உட்கார்ந்து திரும்பி திரும்பியும் இது என்ன சொல்றது, ஒரு லூப்ல ஓடிட்டே இருந்ததுன்னா, இது இன்னும் ம், வேர்சன் ஆகும். ஸோ ம், வாட் ஐ திங்க் இஸ் இதோட மெயின் இந்த டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்ற ம், ஒரு இது எதனால நடக்குதுன்னா, 2 பேருமே ஃபர்ஸ்ட் விட்டு குடுக்க ரெடியா இருக்க மாட்டாங்க. அந்த ம், மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கலாம். அப்படி ம், இல்லன்னா ஒன் பெர்சன் மைட் ஃபீல் த அதர் பெர்சன் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட் ஆஃப்டர் மேரேஜ். ம், ம், ஓகே. சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். முன்னாடி இவன் இப்படி கிடையாது. இப்ப இப்படி ம், பண்றான். மேரேஜ் ம், வந்தோனே இவன் வந்துட்டு ஒரு கெத்து காட்டுறான் அப்படின்ற ம், மாரி. ம், இது பசங்களுக்கு இது மோஸ்டா பொண்ணுங்களுக்கு தான் ஃபீல் ஆகும். இவன் வந்து ம், லவ் பண்ணும்போது எனக்கு 100% எஃபோர்ட் போட்டான். கல்யாணம் ம், ஆனதுக்கு அப்புறம் ஏனோ தானோ என்ன அதான் கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு இருக்கான் ம், அப்படின்ட்டு. ம், ம், இது வந்துட்டு எப்படின்னா, நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். மோர் ம், ஓவர் யூ வில் ஹேவ் டு ரன் பிஹைண்ட் மனி அட் அ பாயிண்ட். ம், ஓகே. ம், ம், எல்லாம் சொல்லலாம். சும்மா காசு தேவை கிடையாது. ம், நீங்க லைஃப் பாருங்க அப்படின்ட்டு. ம், மணி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. yeah, இட் மைட் நாட் பி அ பிரைமரி. அதுதான் அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நீ சொல்ற முடியாது. ம், ஒரு பாயிண்ட்ல யூ வில் ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பாயிண்ட்ல நீ செகண்டரி இன்கம் பத்தி யோசிக்கணும். உன் ம், லைஃப்ல நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? இப்போ ஒரு வீடு வாங்குற, கார் வாங்குற, ஆர் ம், இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் கிட்ஸ் அதுக்கு உன்ட்ட ம், என்ன மணி இருக்கா? யூ ஹேவ் ம், டு புட் தெம் இன்டு அ ப்ராப்பர் ஸ்கூல். ம், இது எல்லாமே நீ யோசிக்கிற. ஓகே. correct. அந்த ஒரு பாயிண்ட்ல உன்னோட என்ன சொல்றது, அந்த ஹனிமூன் ஃபேஸ்ல இருந்த மாரி கிராஃப் வந்துட்டு ஒ- பயங்கர பாசிட்டிவா இருக்காது. ஒரு ம், பாயிண்ட்ல கிராஃப் வந்து ஒரு மாரி அப்படியே ஸ்லோவா தான் போகும். ம், இந்த ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதவங்க தான் நெறைய பேர் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. நெறைய பேருக்கு வந்துட்டு எப்படி சொல்றாங்கன்னா, இல்ல ம், அவனுக்கு நான் போர் அடிச்சுட்டேன், அவளுக்கு நான் போர் அடிச்சுட்டேன். ம், இட்ஸ் நாட் எல்லா ரிலேஷன்ஷிப்புமே போர் அடிக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஓகே. ம், ம், நாட் correct. தட் இட்ஸ் நாட் தட் ஐயோ லவ் வந்து கல்யாணம் பண்ண ஒரு 6 மாசம் செமையா ஹனிமூன் ஃபேஸ் பயங்கரமா இருக்கும். ம், நல்லா வந்துட்டு 2 பேரும் கொஞ்சிட்டு கொலாவிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா ம், வந்து இது வந்துட்டு கிராஃப் ஸ்ட்ரெய்டன் ஆயிடுச்சுன்னா, இது போர் அடிச்சிருச்சு. இது அப்படி கிடையாது. ம், ஒரு பாயிண்ட் ஆப்வியஸ்லி யூ வில் ரன் பிஹைண்ட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ல. சோ correct. அந்த மாரி ஒரு பாயிண்ட்ல தான் வந்துட்டு யூ டெண்ட் டு ஹேவ் அ ரிஃப்ட் பிட்வீன் 2 பீப்பிள். ம், நான் என்ன சொல்ல வரேன்னா, எதா இருந்தாலும் பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க. ம், அப்பப்போ அப்பப்ப பிரச்சனைய அப்பப்ப சார்ட் அவுட் பண்ணுங்க. அப்பப்ப பிரச்சனைய அப்பப்ப exactly. கம்யூனிகேட் பண்ணுங்க பிட்வீன் கப்பிள். ம், இது 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 பண்ண மாட்டாங்க. ஓகே. அது அவங்களே வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓவர் திங்க் பண்ணிக்கிறாங்க. ஓவர் திங்க் பண்ணிட்டு, ஒருவேளை இதனால இப்போ இப்ப நம்ம வந்துட்டு நல்லா இல்லையோ! ஒருவேளை ம், முன்ன இருந்த அளவுக்கு நம்ம அழகா இல்லையோ! இந்த ம், மாரிலாம் வந்துட்டு பொண்ணுங்க சைட்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஓவர் திங்கிங் ஜோனுக்கு போவாங்க. exactly. பசங்களுக்கு எப்படின்னா, அவ முன்ன குடுத்த ஃப்ரீடம் எனக்கு தரமாட்றா. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அவ என்ட்ட கால்லாம் பண்ணி கேட்கவே மாட்டா. இப்ப கல்யாணம் ம், அப்ப நீ எங்க வர? எப்ப வர? என்னன்னு கேட்கிறா அப்படின்னு அவனுக்கு ஃபீல் ஆகும். ம், சோ வாட் ஐ வுட் சஜெஸ்ட் இஸ் உங்களுக்கு மேரேஜ்க்குன்னு போறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் இருக்கும்ல. ம், அப்பவே உட்கார்ந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா உட்கார்ந்து பேசுங்க. அப்ப வந்துட்டு எங்க போலாம்? என்ன படம் பார்க்கலாம்? அத மட்டும் பேசிட்டு இருந்தா இட்ஸ் நாட் ம், கோயிங் டு வொர்க். yeah. அட் அ பாயிண்ட் யூ வில் ஹேவ் டு டாக் அபௌட் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டப்ஸ் வே ம், பிஹ வே பிஃபோர் மேரேஜ். ம், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு சில பேரு இப்போ ஐ மீன் ஐம் நாட் சேயிங் எல்லார் வீட்லயும், ம், சில பேர் வீட்ல வந்துட்டு இந்த இன்லாஸ் எப்படி இருப்பாங்கன்னா, மாமனார், மாமியார் வந்து பொண்ணு வொர்க் பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்கும். ம், 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 சொல்லுவாங்க. இவங்களே சொல்லுவாங்க. "பொண்ணு வொர்க் ம், பண்ணக்கூடாதுங்க. எங்க வீட்டுக்கு வீடு தாங்க பாத்துக்கணும்" அப்படின்னு ம், சொல்லுவாங்க. ம், இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் வச்சுக்கோங்க. ம், இந்த பாயிண்ட்டே டிஸ்கஸ் பண்ணல. தே கெட் ம், இன்டு அ மேரேஜ். மேரேஜ்ன்ற ஃபேஸ் போம்போது இந்த பாயிண்ட் வருது அப்படின்னா, ஆப்வியஸ்லி அந்த பொண்ணுக்கு அது ஒரு லெட் டவுனா தான் ஃபீல் ஆகும். ஓகே. exactly. ஏன்னா அவங்க 2 பேரும் அத டிஸ்கஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு உள்ள ம், போம்போது என்னடா இது திடீர்னு மூஞ்சில அடிச்ச மாரி இப்படி இருக்கே! இத ம், எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு ஒரு ப்ராப்ளம் தான் ஆகும். சோ, இதெல்லாம் நீ முன்னாடியே நீ பேசியிருக்கணும். ஓகே. இது இப்படிதான் இருக்க போகுது நம்ம லைஃப். இது உனக்கு ஓகேவா? இல்லன்னா ம், நான் எங்க அப்பா, அம்மாவ கன்வின்ஸ் பண்றேன்னு அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்து தான் உள்ளயே கூட்டு போணும். ஓகே. correct. இது ஒரு பாயிண்ட் இருக்கு. யூ வில் ஹேவ் டு டாக் அபௌட் லாட் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டப்ஸ். ம், நீங்க
சிம்பிள். நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பாவோட இருக்க போறியா இல்ல தனி வீட்டுக்கு போறியா, இதுல கூட ப்ராப்ளம் வரும். ஓகே, ஆமா, உண்மைதான். தட் தட் கேர்ள் மை திங்க், இல்ல எனக்கு வந்து அட்லீஸ்ட் கல்யாணம் ஆகி எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு வந்து என் ஹஸ்பண்டோட எனக்கு பிரைவேட்டா ஒரு ஸ்பேஸ் தேவை. சோ until or unless I have my first kid நான் தனியா இருந்துக்கிறேன். கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஐ வில் மூவ் அவுட் வித் மை இன்லாஸ் ஹவுஸ்ன்னு இருக்கும். ஓகே, இது எல்லாமே நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. இங்க என்ன எங்க ப்ராப்ளம் அரைஸ் ஆகுதுன்னா, இது யாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்துட்டு சூப்பர் ஜாலி கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ட்டு அதுக்குள்ள ஓடிடுறீங்க. உள்ள போனாதான் ரியாலிட்டி அடிக்கும் போதுதான் ஐயோ அம்மான்னு கத்திட்டு இத முன்னாடியே பேசியிருக்கணுமோ, இத முன்னாடியே சொல்லியிருக்கணுமோ கரெக்ட். அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நான் நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது இருக்காதுல்ல? எனக்கு வந்து என்னன்னா, லைக் எதனால அதிகமா ஏன் முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடி இவ்வளோ டிவோர்ஸஸ்லாம் இல்ல. இப்ப ஏன்டா இவ்வளோ டிவோர்ஸா இருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பீப்பிள் எக்ஸ்ப்ளோர் அ லாட். முன்னாடி வந்து இந்த ஃபோனுன்னு ஒண்ணு நம்ம வந்து இவ்ளோ ரீல்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இப்போ அவ்ளோ கிடையாது. ஓகேவா? இப்போ என்னன்னா, அடுத்தவன் இங்க போறான். அவன் அங்க சுத்தி பார்க்குறான். ஆமா. அவன் இங்க சுத்தி பார்க்குறான். அவன் இந்த ரெஸ்டாரண்ட் போறான். அவன் அந்த ரெஸ்டாரண்ட் போறான். அங்க ஃபுட் நல்லா இருக்கான். ஈவன் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு குர்த்தி போட்டுட்டு அவ ஏதோ ஒரு வேலை இது போனா அந்த கமெண்ட் கீழ பார்த்தா, அந்த லிங்க் ப்ளீஸ் இது எவ்ளோ ஆகுது? நீ என்ன 365 நாள் 365 புது ட்ரெஸ்ஸா போட போற? அ உன்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸ உண்மையா சொல்றேன். இப்போ என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸே நான் போடாதது அவ்ளோ இருக்கு. ஓகேவா? அவ்ளோ அவ்ளோ இருக்கும். சரியா? நீங்க உங்க கபோர்ட போய் பாருங்க. உங்களுக்கு அவ்ளோ இருக்கும். சரியா? உள்ள இருக்கிறத உள்ள இருக்கிற ஹாப்பினஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு வெளில போய் உட்கார்ந்து தேடிட்டு இருப்போம். வெளில என்ன இது நல்லா இருக்கு. இது பண்ணா இது நல்லா இருக்கு. ஏம்மா நீ உட்கார்ந்து உன்னோட ஹஸ்பண்ட் கூட பேசு. எப்பா நீ உட்கார்ந்து உன் ஒய்ஃப் கூட பேசு. இருக்கிற அந்த 10 நிமிஷத்துல உட்கார்ந்து ஃபோன நோண்டாம 2 பேரும் பேசுங்க. ம மனச விட்டு உட்கார்ந்து பேசுங்க. சமைக்கும்போது கூட போய் நில்லுங்க. பசங்க போய் நில்லுங்க. ஏன் பசங்க சமைக்கும்போது பொண்ணுங்க போய் நில்லுங்க. யாருமே தனியா நின்னு சமைக்காதீங்க. எந்த வேலையும் தனியா பண்ணாதீங்க. சேர்ந்தே பண்ணும்போது இட் ஹாஸ் அ டிஃபரண்ட் ஜாய்ன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பொண்ணுங்க வேலை, இதுதான் பசங்க வேலை அப்படின்ட்டுலாம் இல்ல. ஓகே, இப்போ என் வீட்டுல எடுத்துக்கோங்க. என் வீட்டுல எங்க அம்மாலாம் வந்து இப்ப நான் ஏதாச்சும் என் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கேன்னா எங்க அம்மா அப்ப சொல்லுவாங்க. இப்ப எங்க அம்மா எல்லாம் வீட்டுல இல்ல, ஊருக்குலாம் போறாங்கன்னா நானே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ரைஸ் எப்படி வைக்கணும் சொல்லி தந்துட்டாங்க. இதெல்லாம் எங்க அம்மா சொன்னதுதான். பாரு ரைஸ் ஒழுங்கா எப்படி வைக்கணும்னு கத்துக்கோ. நாளைக்கு வந்தக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன கேட்க கூடாது, இப்படிதான் நீங்க வளர்த்துருக்கீங்களான்னு. சோ குக்கிங் இஸ் நாட் பொண்ணுங்களோட வேலை அப்படின்னும் இல்ல. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது பசங்களோட வேலை அப்படின்னு கிடையாது. இப்ப எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஷேர்ட். ஓகே, சோ ஜஸ்ட் டாக் டு ஈச் அதர் அண்ட் ஸ்பிளிட் யுவர் வேலையை வைஸா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. மோர் ஓவர் கான்ட்ரிபியூட் இன் ஈச் அதர்ஸ் ஒர்க். அவ்வளவுதான் இது சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல எல்லாம் பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா பிகாஸ் என் வீட்ல கூட இந்த கிளீன் பண்ணும் போதெல்லாம் நான் ஒண்ணு பண்ணணும், எங்க அண்ணா ஒண்ணு பண்ணணும், எங்க அப்பா ஒண்ணு பண்ணணும். சரியா? அதே மாதிரி எனக்கு சமைக்க தெரியாது. ஓகேவா? சோ அதனால எங்க அம்மா வந்து என்னைக்காச்சும் கத்துவாங்க. 27 வயசு ஆயிடுச்சு உனக்கு சமைக்கவே தெரியல. போன வீட்ல என்ன சொல்ல எங்க அப்பா கேட்பாரு. உனக்கு நான் தானே சமையலே சொல்லி கொடுத்தேன். என் பொண்ணுக்கு அப்படி ஒருத்தன் வந்து சொல்லி தர மாட்டானா? அப்படின்னு கேட்பாரு. எனக்கு தட்ஸ் கியூட் ஆக்சுவலி. எங்க அம்மாவே சொல்லுவாங்க. ஆமா எனக்கெல்லாம் உங்க அப்பா தாண்டி சொல்லி கொடுத்தாரு. எனக்கெல்லாம் அந்த பக்கமே நான் எங்க அம்மா வீட்டுக்கே போனேன். எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது நானுமே அடுப்பு பக்கம் போனதே கிடையாது. எனக்கு உங்க அப்பா தான் ரசம் எப்படி வைக்கணும், சாதம் எப்படி எல்லாமே உங்க அப்பா தான் சொல்லி எனக்கு அது ஒரு லவ் தெரியுது. எனக்கு வந்து பாரேன் எங்க அப்பா அப்பயே இப்படிலாம் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு ஆசை. ஒரு மேபி நம்ம பேரண்ட்ஸை பார்த்து அந்த லவ் தான் நம்ம ஃபீல் பண்றோம்ல. மேபி எனக்கு தெரிஞ்சு வி ஆர் பீயிங் லக்கின்னு நான் சொல்றேன். நம்ம 2 பேரும் அப்படி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வளர்ந்தது நம்ம லக்கி. நம்ம இப்படி இருக்கோம். ஆனா சில சில வீட்ல வந்து இன்னும் பசங்க வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்டா நீ இதை செய்யற? அவ செய்யட்டும்டா அப்படின்னு இருக்கிற இடம் இன்னும் இருக்கு. ஓகேவா? மேபி அந்த இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் பிராட் மைண்டடா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, கம்பேரிசன் நடக்குது இப்போ. நீ சொன்ன பத்தியா சோசியல் மீடியா பார்த்துட்டு இது பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பாருங்க, இவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு வாங்கிட்டான், நம்மளும் அதை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஜோன்குள்ள புஷ் பண்றதுனால வாட் தி அதர் பர்சன் இஸ் திங்கிங் இஸ், இப்போ இது நடக்கும்ல. இப்போ யாரோ சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் கார் வாங்கினதை போட்டாங்க அப்படின்னா தேர் ஷுடன்ட் பி அ பியர் பிரஷர் மாதிரி உனக்கு இருக்க கூடாது. கல்யாணம்னா நம்மளும் ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும். இதுவுமே வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் குள்ள அந்த கப்பலுக்குள்ள போய் இது ஒரு இதா முடியலாம். சோ சோசியல் மீடியா வேற, இந்த படம் இத வந்து ரியல் லைஃபோட கம்பேரே பண்ணாதீங்க. இந்த மாதிரி
அதுவும் ஒரு கீ ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். அண்ட் என்னன்னா லைக் எவ்வளோ வாங்குறதுக்கு நம்மளால எவ்வளோ ஓட முடியும்? நீ அத யோசியேன். நான் இவ்வளோதான் நான் சம்பாதிக்கிறேன். என்னால இதுக்குள்ளயே என்னால வாழ முடியும். சந்தோஷமா என்னால இருக்க முடியும். என் பார்ட்னர் இத ஆசைப்படுறா, இல்ல நான் ஒரு மாதிரி ரொம்ப அதிகமா அவள நான் சந்தோஷமா வச்சுக்கணும் நான் என்னென்னமோ ஆசைப்படுறேன் அப்படின்னு, என்னால இவ்வளோதான் ஓட முடியும். நான் கரெக்ட். டயர்ட் ஆயிற மாட்டேன். என் ஃபேமிலி டயர்ட் ஆயிரும். எங்களுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ற டைம் கம்மியாயிடும். ஓடி கரெக்ட். பார்க்கணும். நான் இதுல நான் இஎம்ஐ இஎம்ஐக்கு நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா, அந்த இஎம்ஐக்காகவே நான் வேலை பார்க்கணும். எனக்கு அந்த கரெக்ட் இடத்துல தான். வேலை பார்க்கவே புடிக்கலடா. ஆனாலும் நான் எதுக்காக வேலை பார்க்குறேன்? அந்த இஎம்ஐ என் வீட்ல ஒரு பொருள் இருக்கு. அந்த இஎம்ஐக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தமே இல்லாம எதுக்கு நம்ம ஓடுறோம்? எனக்கு அதுவே ஒண்ணு இருக்கும். அதுவே வீட்ல ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணி, பேசுறது கரெக்ட். நார்மல் கான்வர்சேஷனே இல்லாம, வெறும் ஃபினான்ஸ் மட்டுமே வந்து அடிக்கும் தலையில. ஆமா. ஆமா. இது இவ்ளோ ஃபினான்ஸ்ன்றது ஒரு மேஜரான ஒரு விஷயம். பேசுவோம். எக்ஸாக்ட்லி. ம். ஸோ அது ஒண்ணு இருக்கு. சரியா? அண்ட் வே அண்ட் இன்னொன்னு என்னன்னா, லைக் நம்ம வந்து நெறைய ஃபேண்டசி வேர்ல்ட்லயே நம்ம ஸ்டக் ஆயிடுறோம். ஆமா. ஆக்சுவலி. ஆ எக்ஸாக்ட்லி. எஃபோர்ட் போடுறதுமே அது நேச்சுரலா வரணும்னு நான் சொல்றேன். யூ ஷுடன்ட் புரியுது. ஃபோர்ஸ் ஆன் ஒன் பெர்சன். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பூ வந்து எனக்கு யாராச்சும் எனக்கு குடுத்தா எனக்கு பிடிக்கும்னா, லைக் அந்த பையன் பூ வாங்கி குடுத்தது எனக்கு அது லவ்வா தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் பூ வந்து அந்த ரிசீவ் பண்ற கைண்ட் ஆஃப் பெர்சன் கிடையாது. எனக்கு பூலாம் பிடிக்காது. பிகாஸ் ஏன்னா பூ வாங்கி ரொம்ப நாள் வாடி தான் போகுது. எனக்கு அது வேண்டாம். எனக்கு வேற இடத்துல தான் அந்த லவ்லாம் வேற ஏதோ ஒரு பொருள்ல இருக்கு அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து இப்ப எனக்கு பூ குடுக்குறான்னா, எனக்கு அது ரொம்ப பெரிய லவ்வா தெரியாதுன்னு நான் சொல்றேன். புரியுது, புரியுது. ஓகேவா? அவன் வந்து எத பார்த்துட்டு அவன் அதெல்லாம் பண்ணுவான்னா, ஏதோ ரீல்ல இருக்கும். கருமம் பிடிச்ச அந்த ரீலு. அத பார்த்துட்டு வந்துட்டு, அவளுக்கு அப்ப இது இப்படிதான் கெஸ்சர்லாம் போய் குடுக்கணும். பிகாஸ் ஏன்னா அப்படித்தானே வந்திருக்கு. ரோசஸ் போய் ஆமா, குடுக்குறது. ஆமா. அதெல்லாம் வந்து அந்த கெஸ்சர்ஸ் வந்து அதுலருந்து வந்துருச்சு. லைக் கிஃப்ட்ஸ் அதான் வாங்கி சொல்றேன். சோசியல் ம். மீடியாவ கம்பேர் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். சோ இது எக்ஸாக்ட்லி. எல்லாமே ஆ சொல்லு, அது சொல்லு. கம்பேர் பண்ணி பண்ண வேணாம். பட் ஆனா உங்க பார்ட்னர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அத பண்ணலாம்னு நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி, டிஃபரன்ஸ் எக்ஸாக்ட்லி. இருக்கு. என் பார்ட்னருக்கு இது பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நீ தான் தெரிஞ்சுக்கணும். நீ உட்காந்து பேசி தெரிஞ்சுட்டு, நீ அதுல எஃபோர்ட் போட்டேன்னா, யூ ஆர் கிரேட் ஆக்சுவலி. ஓகேவா? ஆனா ம். நீங்க 2 பேரும் பேசவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்க 2 பேத்தையும் பத்தி. எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு தெரியாம நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சும்மா மேபி உங்க மூஞ்சிக்கு முன்னாடி, "ஏய் சூப்பர்ரா, ஏய் செமடா." ஆனா அந்த உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? அந்த சந்தோஷம் வரும் தெரியுமா? அது ஆப்வியஸா அது இருக்காதோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ புரியுது. இப்படியே பண்ணிட்டே இருந்தா, அது ஒரு கட்டத்துல என்ன போகும்னா, நான் உனக்காக இவ்ளோ பண்ணியிருக்கேன். உனக்கு என்ன அது புரிஞ்சுக்கவே ஏய் நீ அவ்ளோ பண்ணியிருக்க. ஆனா அதுல எதுவுமே எனக்கு புடிச்ச மாரி அது இல்ல. புரியுது, உனக்கு புரியுது. புரியுதா? எனக்கு தயிர் சாதத்துல தான் எனக்கு லவ் இருக்குன்னா, நீ பிரியாணி வந்து எனக்கு குடுத்தேன்னா, எனக்கு பிரியாணி வேணாம்டா. எனக்கு தயிர் சாதம் தான்டா வேணும். எனக்கு தயிர் சாதம் வந்து குடு. சிம்பிள் கரெக்ட். அவ்வளோதான். இல்ல? ஸோ அதனாலேயே வந்து புரிஞ்சுக்காம நடந்துக்கிறதுலயே வந்து அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நெறையா மேரேஜஸ் வந்து இப்போ ஃபெயில் ஆகுதோன்னு ஆமா. எனக்கு எனக்கு தோணுது. பட் இன்னொன்னு என்னன்னா, சின்ன சின்ன விஷயம் இருக்கு நெறைய. ஓகே. ம், ம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெறைய பேர் எப்படின்னா, ஒரு ம், இப்போ நான் இத நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ம், நான் வந்து இத இவன்கிட்ட நான் கேட்டுட்டு தான் பண்ணணுமா? அப்படின்னு ம். ஒண்ணு வரும். ஓகே. கரெக்ட். ம், இது நீ பெர்மிஷன் குடுத்தா தான் நான் இத பண்ணணுமா? இது ம், நீ ம், பெர்மிஷன் குடுத்தா தான் நான் இங்க போணுமா? ம், அது ஆக்சுவலி 2 சைடுமே என்ன சொல்றேன், பொண்ணுங்க ம், சைட்லயும், பசங்க சைட்லயும் இட்ஸ் நாட் அபௌட் ஆஸ்கிங் பெர்மிஷன். இட்ஸ் ம், அட்லீஸ்ட் ஐ மீன் ஒரு கர்ட்டஸிக்கு இப்போ ம், இப்போ நானும், என் ஃப்ரெண்டு, நீ ம், ம், இன்னொருத்தர் யாரோ உட்கார்ந்திருக்கோம். ஒரு ம், இடத்துல உட்கார்ந்திருக்கோம். என் ம், வீட்ல இருக்கோம் வச்சுக்கோயேன். ம், ம், நான் திடீர்னு எந்திச்சு போறேன். நீங்க ம். வந்து கேட்க மாட்டீங்களா? நான் எங்க போறேன் அப்டின்ட்டு. சோ ஆப்வியஸா. நான் நான் சொல்லுவேன்ல, இல்ல ம், நான் இங்க பக்கத்துல தான் போறேன் அப்டின்ட்டு. ம், 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 இட்ஸ் நாட் தட் ஐம் ஆஸ்கிங் பெர்மிஷன் ஃப்ரம் யூ. ஐம் ம், சேயிங் ஐம் கிவிங் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் வந்து ம், நான் இப்போ என் பார்ட்னர்ட்ட போயிட்டு நான் இப்போ ஒரு ம், ட்ரிப்புக்கு போறேன்னு வச்சுக்கோ. நான் இப்போ ம், ஹிமாச்சல் ஏதோ ட்ரிப்புக்கு போறேன் ம், ஆஃபீஸ்ல. ம், எனக்கு ம், 5 நாள் ட்ரிப்பு. ம். நான் போயிட்டு என் பார்ட்னர்ட்ட நான் 5 நாளைக்கு வீட்ல இருக்க மாட்டேன். வீட்ட பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன்னா, ம். தட்ஸ் நாட் த ரைட் வே. நான் யாஹ்! 5 நாள் வீட்ல இருக்க மாட்டேன். எங்க போறேன்? என்ன ட்ரிப்பு? யாரோட ம், போறேன்? இதெல்லாம் வந்து ம். சொல்றது ஒரு பேசிக் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். யாஹ்! ஓகே. எக்ஸாக்ட்லி. இத வந்துட்டு நான் வந்து சொல்றதுக்கே வந்து நான் எதுக்கு எல்லாத்தையும் இவட்ட சொல்லணும்? நான் இது என்ன ம், பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படி அப்படி பார்க்கிற மைண்ட் செட்டும் இருக்குன்னு சொல்றேன். ம். பசங்க, பொண்ணு 2 பேருக்குமே இருக்கு. இட்ஸ் யாஹ்! நாட் தட். ம், யூ கைஸ் லிவ் அண்டர் a roof. You are ம், sharing your life with each other. ம், So ம், obviously the other person has the right to knowன்னு தான் சொல்றேன். நீ எதுவும் கரெக்ட். உன்னோட டார்க் சீக்ரெட்ஸ வந்துட்டு உடனே சொல்லு. ம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணு அப்படின்னு நான் ம், சொல்ல வரல. ம், என்ன சொல்ல வரேன்னா,
ஒரு பேசிக்கான ஒரு இது இப்ப வெளியில போறேன் அப்படின்னா நான் எத்தனை மணிக்கு திரும்பி வருவேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஒரு நான் சொல்றதுல ஒண்ணும் நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். கரெக்ட். ஐ மீன் வெளியில போற அங்க ஏதோ உனக்கு டைம் ஆகி யூ மைட் டென் டு கம் லேட், அது நான் தப்பு சொல்ல வரல. இப்ப நான் வெளில போறேன் அப்படின்னா ஏதோ ஒரு 10 o'clock வரேன்னு ஒரு அப்ராக்ஸா நீ சொல்லிட்டு வர்றது தப்பு கிடையாது. அது வந்துட்டு நீயும் வந்து ஈகோஸ்டிக்கா ஃபீல் ஆகக்கூடாது. நான் எதுக்கு டைம் இவட்ட சொல்லணும், இவட்ட சொல்லிட்டு தான் நான் போகணுமா அப்படின்றதுனாலும் இதுவும் ஒரு ரீசன் தான். சோ இந்த நான் பர்மிஷன் கேட்டுதான் பண்ணணும், பர்மிஷன் கேட்டு நான் ஏன் பண்ணணும்ன்ற மைண்ட் செட்டை வந்துட்டு நம்ம தூக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அது நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் வந்து ஈகோல தான் வருது. நீ பெருசா நான் பெருசா, நீ இப்படி பண்ணும்போது நான் இப்படி பண்ணா என்ன. நான் என்ன சொல்றேன்னா 2 பேரும் உட்காருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உனக்கு எது பிடிக்காதுன்னு நீ சொல்லு. 2 பேரும் மிட் பாயிண்ட்ல எங்க வரோமோ நம்ம அங்க ஸ்டிக் ஆன் ஆயிக்குவோம். நீ மொத்தமா நீ என்கிட்ட தான் நான் சொல்றபடியே கேட்கணும்னு கிடையாது, நான் மொத்தமா நீ சொல்றது வந்து எனக்கு உடனே ஏத்துக்கணும்னு கிடையாது. ஆனா 2 பேத்துக்கும் சமமான ஒரு மிட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா மிட் பாயிண்ட் இருக்கும். நம்ம ஸ்டிக் ஆன் ஆயிக்குவோம், அவ்வளவுதான். சரிப்பா இப்படிதானே நம்ம இது பண்ணி அப்படி இருந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு பாதி பிரச்சனைகள் வந்து கம்மியாயிடும். அண்ட் வந்து மூஞ்சி தூக்கிட்டு போக மாட்டோம். ஏன்னா அக்ரீட் டு பி வித் ஈச் அதர் ஃபார் எவர். அண்ட் ஒரே ரூஃப்ல இருக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஒரே ரூஃப்ல அண்டர்ல இருக்கும் போது ஈவன் நம்ம ஆஃபீஸ்லயே வந்து நம்ம சண்டை போடுறோம் நம்ம கொலி கூடனா நம்மளால ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டுலாம் இருக்க முடியாது. அது ஒரு மாதிரி கேவலமா இருக்கும். என்னடா ஒரே இதுல இருக்கும் பாக்குறோம், மூஞ்சியெல்லாம் தூக்கி வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே நிறைய சண்டையே நம்ம அவாய்ட் பண்ணுவோம். கொலிக்கிட்டயே உன்னால அவ்வளோ ஈகோலாம் விட்டு கொடுத்து உன்னால பேச முடியுதுன்னா ஏன் உன் பார்ட்னர் கிட்ட உன்னால பேச முடியல? அதுதான் ஆபீஸ்ல 1000 பேர்கிட்ட இறங்கி போறோம், காலையே உள்றோம், மறைமுகமா வந்து இது பண்ணி இறங்கி தான் போய் ஆகணும் ஒரு பாயிண்ட்ல எல்லார்ட்டையுமே. அப்போ நீ உன் கூட நெக்ஸ்ட் நம்ம ஆப்வியஸ்லி எல்லாருமே நம்ம ஜெனரேஷன்ல 75 தாண்டறதே பெருசு நம்ம ஃபுட் ஹாபிட்ஸ் லைஃப் ஹாபிட்ஸ்க்கு. சோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தங்களோட இருக்க போறோம் அப்படின்னா அவங்க கிட்ட நீ ஒரு இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோன்றது வேற, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வேற. நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட பாக்குறோம் சொல்லிட்டு நான் வந்து என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோயிஸ்டிக் ஜோன்குள்ள போயிடுறோம். எக்ஸாக்ட்லி. ஓகே, சோ அத ஃபர்ஸ்ட் பண்ணாம எங்க சாரி கேட்கணுமோ அங்க சாரி கேட்டு ப்ராப்பரா. சோ இதெல்லாம் ஒரு பேசிக் கர்ட்டசி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும். அண்ட் இன்னொன்னு எல்லாரும் வந்து குழம்பிக்காதீங்க, ஈகோ வேற செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வேற. செல்ஃப் ரெஸ்பெக்டை ரெண்டு பேருமே யாருமே விட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? நான் வந்து தமிழால கூட ஒரு தடவை நான் பார்த்தேன் ஒரு எபிசோடு. ஒருத்தவங்களோட ஒரு பையனோட பாஸ்வேர்டு, சோஷியல் மீடியா பாஸ்வேர்டு 15 வருஷமா அந்த பொண்ணு தான் ஹேண்டில் பண்ணுது. அவர் அப்படி கேக்குறாரு, இது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அந்த பொண்ணு சொல்லுது அவரை நினைச்சு என்கிட்ட எல்லாம் பேசினவங்க இருக்கு. அந்த பொண்ணு பெருமையா சொல்லுது. எனக்கு மாதிரி இருந்துச்சு. அந்த பொண்ணு அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன சொல்றானா, சார் அது அவர் என் ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு. அதுவே திரும்பி சரி ஓகே, இது ரிவர்ஸ், இது ரோல் ரிவர்ஸ் ஆயிருந்தது வச்சுக்கோ. இது எப்படி கண்ட்ரோல் பண்றான், ஒரு சஸ்பெக்ட் பண்றான்ற மாதிரி ஆகியிருக்கும் இது. ஆமா, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, அந்த மாதிரி ஆயிருக்கும். ஆக்சுவலி அதுதான் சொல்றேன், செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது 2 பேத்துக்குமே முக்கியம். அதே மாதிரி 2 பேத்துக்குமே பர்சனல் ஸ்பேஸ்ன்றது முக்கியம். அதேதான் எல்லா இடத்துலயும் நான் வந்து நீ கூடயே இருக்கணும், என் கூடயே என்னை கை பிடிச்சிட்டே இருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நான் உன்னை பக்கத்துல வச்சுக்க முடியாது. எனக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடு. ஒரு சண்டை போட்டேன்னா நானே இரு, நான் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு வரேன்னா நீ அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். நீ அது கொடுக்காம சொல்லுன்றதான் எனக்கு இன்னும் ஏறும். இவன் என்னடா இதை போட்டு உயிரை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது சண்டைல மட்டும் இல்ல, நான் எதுனாலும் நான் சொல்றேன். ஓகேவா? அந்த பர்சனுக்கு ஏற்ற, பிகாஸ் ஏன்னா எல்லாருமே வந்து யூனிக். ஒவ்வொருத்தவங்களும் பிரச்சனையை ஹேண்டில் பண்றது வெவ்வேறு விதமா இருக்கும். எந்த விதத்துல நீ ஹேண்டில் பண்ணா உங்களுக்கு கரெக்டா போகுதுன்னு உங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி இன்னொருத்தவங்க வந்து நிறைய பேர் சொல்லலாம், இது நீ இப்படி பேசி சார்ட் அவுட் பண்ணிருக்கலாமே, அப்படி பேசலாம். அது உங்களுக்கு வந்து உங்களோட கப் ஆஃப் டீயா இருக்காது, அது உங்களுக்கு செட்டே ஆகாது அந்த மாதிரி நீங்க போறது. ஸோ அதனால 2 பேருக்கும் அது தேவை, அதை புரிஞ்சு நடந்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து நான் ரீசெண்டா அந்த தமிழா ஷோல இருந்து நான் பார்த்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ பொண்ணுங்க வந்து நிறைய டாக்ஸிக்கா இருக்காங்களோன்னு எனக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஏன்னா அந்த
அந்த ஷோவை பார்த்துட்டு நான் சொல்றேன் சரியா. அந்த பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் வந்து சொல்றானுங்க, இல்ல நான் இப்படிதான் இருக்கேன். பாவமா இருக்கு எனக்கு அந்த பசங்களை கேட்கும் போது. ஐயோ என்னடா இவ்வளவு, ஐயோ இப்படிலாம் இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து கொடி தூக்கி எதுக்குன்னு போனா பசங்கன்னா இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கானுங்க, இவ்வளவு என்ன தப்புனாலும் நம்ம ஈஸியா பசங்க மேல போட்டுறோம். ஓகேவா. இல்ல அவன் ஏதாச்சும் நம்ம நார்மலா லவ் பிரேக்கப்னால அவன் என்ன பண்ணான் அப்படின்னு ஈஸியா பையன் பக்கம் திருப்பிடுறோம். ஓகேவா. அந்த ஆனா பொண்ணுங்களுமே இப்போ என்ன பண்றாங்கன்னா, நீ என் கூட மட்டும் இரு, எனக்குன்னே மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு. நான் சீரியஸ் சொல்றேன், பொண்ணுங்களுக்குமே லைஃப் இருக்கு. நீங்கலாம் போய் வெளில போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுத்துங்க. உங்க ஹஸ்பண்ட் யார் வேணாம்னு சொல்ல போறா? போங்க. யாரும் வேணாம்னு சொல்ல போறது கிடையாது. அதேதான், நீங்க தனியா போக மாட்டீங்க. பிகாஸ் யூ ஆர் டூ டிபெண்டன்ட் வித் யுவர் பார்ட்னர். யூ ஷுட் நாட் பீ லைக் தட். போங்க, வெளில போங்க, உங்க ஆஃபீஸ் மேட்ஸ் கூட வெளில போங்க, போய் சாப்பிடுங்க. லைக் யூ கோ ஃபார் ஷாப்பிங். நீங்க ஏன் உங்க ஹஸ்பண்டையே தொத்திக்கிட்டே இருக்கீங்க? லைக் லைக் அவர் போறாரா, கிரிக்கெட் மேட்ச் விளையாட போறாரா, நீங்களும் எங்கேயாச்சும் போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேட்மிண்டன் விளையாடுங்களேன். யார் வேணாம்னு சொல்ல போறா? யூ ஜஸ்ட் டோன்ட் டூ ஸ்டிக்கியா இருந்தாலுமே அங்க பிரச்சனை தான் சொல்றேன். அப்சஸ்டா இருக்கிறது ஒரு பர்சன் மேல, லைக் ஓவர் அப்சஷன் வந்து இட்ஸ் கோனா கில் யோர்ஸ், கில் சம்திங் வந்து அது உங்களை கீழே தான் போடும் எனக்கு தெரிஞ்சு. இது எங்க இது நடக்குதுன்னா, இங்க வந்து ஒரு பார்ட்னர் ஒரு இந்த கப்பல்ல வந்து ஒருத்தர் மட்டும் வேலைக்கு போய் இன்னொருத்தர் வேலைக்கு போலனாதான் இந்த ப்ராப்ளம் மேஜரா ஃபேஸ் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, அந்த பையன் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், இந்த பொண்ணு வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம். சோ அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, நான் இவனுக்குன்னு தானே நான் வந்து இருக்கேன், இவன் எப்ப வீட்டுல இருந்து வருவான்னா நான் இருக்கேன், இவன் வந்தோடனே நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன், நான் நைட் அவுட் போறேன்ற மாதிரி இவன் போனானா, அப்ப நான் எதுக்கு வீட்டுல இருக்கேன்? சோ தட் அங்கதான் வந்துட்டு என்ன ஆகும்னா, நான் உனக்காக தானே காலைல இருந்து வெயிட் பண்ணேன், அப்ப நீ எனக்காக தான் நீ ஈவினிங் என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு போகும். இதுவே நீ ஒரு வேலைக்கு போற வச்சுக்கோ, you will have your routine, you will have your own set of friends. இது வந்துட்டு இப்ப நீ என்னோட POV கேட்டு வச்சுக்கோங்க. Of course I prefer a earning partner. Okay, earning partner, வேலைக்கு போற பார்ட்னர். ஏன் சொல்றேன்னா, money is not the primary thing I am talking about. money தேவைதான். மணி வந்து அதுக்கு நீ என் பார்ட்னர் வேலைக்கு போயிட்டு என்கிட்ட ஐ மீன் நான் வந்துட்டு பினான்சியலா சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா வேணாமான்னு தூக்கி போட கிடையாது காசு, தேவை. பிரைமரியான அப்ஜெக்டிவ் என்னன்னா, அவங்களுக்கு அவங்க ரொட்டீன் இருக்கும், அவங்களுக்குன்னு அவங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க டோட்டலா என் மேல டிபெண்டன்ட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என் பார்ட்னரோட பேரண்ட்ஸ்க்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறா, அவளுக்கு வந்து ஃபீல் ஆகக்கூடாதுல்ல, நான் என் அம்மா அப்பாக்கு பண்றது கூட நான் ஏன் வந்து இவன் கிட்ட நான் காசு வாங்கணும் அப்படின்ட்டு. அது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கக்கூடாது, இவன் நாளை பின்ன சொல்லி காட்டுவானோ அப்படின்ட்டு. சோ அந்த இடத்துல அவங்களே அவங்க அம்மா அப்பாக்கு வந்து பண்றாங்கன்னா அது ஒரு கெத்து தான். உண்மைதான். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். சொல்றேன், யாருனாலும் சரி, ஃபார் எனி இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். நான் என் ஃப்ரெண்டு வந்து ரீசெண்டா என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஷீ இஸ் மேரிட். ஓகே, அவ என்கிட்ட கேக்குறா, அவ இவ்வளோ வருஷம் ஒர்க்குக்கு போல, ஒர்க் பெங்களூர்ல இருக்கா. இப்போ வந்து அவ கேக்குறா, நான் ஒர்க்குக்கு போகணும்டி, நான் என் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மையிலே சொல்றேன், நிறைய பொண்ணுங்க வந்து லைக் காசு வேணும்ன்றது அவங்க பார்ட்னர்கிட்ட கேட்க கூட கூச்சம் தான் படுறாங்க. தட்ஸ் ஆல் தி ரியாலிட்டிஸ். ஓகேவா. என்னால வந்து லைக் எனக்கு இது பண்ணணும், லைக் இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு என்னால ஃப்ரீடமா வந்து என்னோட பார்ட்னர்கிட்ட என்னால ஃபினான்ஸை தூக்கி அவர் மண்டை மேல போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு வந்து பயமா இருக்கு. என்னன்னா, இங்க பாரு நம்ம வீட்லயே இவ்வளவு இது இருக்கு, நீ என்ன இப்போ இது பண்ண போற, அதை மேபி சொல்லிட்டா, மேபி அந்த மேபி ஃபேக்டர் வந்துருமோ, வந்துட்டா கிளாஷ் வந்துருமோ, தாட்ஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த கிளாஷ்காகவே இப்போ நிறைய உமன் வந்து ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஹவுஸ் மேக்கரா இருந்தாலும் உங்களுக்கு என்ன பேஷன்னு ஒன்று உள்ள உங்களுக்கு ஒன்று இருக்கும்ல, ஏதோ ஒன்று பண்ணணும்னு இருக்கும்ல, நீங்க அதை போய் பண்ணுங்க. என் மேனேஜர் சொல்லுவாங்க, சும்மா போங்க, காலையில வாக்கிங் போங்க, ஒரு 4 பேர்கிட்ட பேசுங்க நின்று. நம்ம அம்மா அப்பாலாம், என் அம்மா அப்பாலாம் வந்து ஏரியால இருக்க ஒரு 4 பேர்கிட்ட பேசுவாங்க. லைக் ஷி வில் டூ சம்திங், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க செய்வாங்க, கோயிலுக்கு போகணும்னா போறாங்க. லைக் அதெல்லாம் இருக்குல்ல. பட் ஆனா விமன் வந்து இப்ப அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா தே ஹவ் பீன் லைக் ஸ்லைட்லி லேசி ஆயிட்டாங்க. பிகாஸ் ஏன்னா என் ஹஸ்பண்ட் என்னை கூட்டு போவான் எங்கனாலும், என் ஹஸ்பண்ட் எனக்கு எதுனாலும் வாங்கி தருவான். கேட்டா என் ஹஸ்பண்ட் என்னை தாங்கன்னு தாங்குவான். ஏமா தாங்குறதுலாம் சரி, நீ உன்னை பாத்துக்கோ, நீ உன்னை பாத்துக்கிட்டு அவர் தாங்குறது சேர்த்து இருந்தா இட் வில் பி மச் மோர் ஹாப்பின்னு நான் சொல்றேன்.
என்ன சொல்ற, ஒரு பையனும் சரி ஒரு பொண்ணும் சரி, இது கல்யாணமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது கல்யாணத்துலயும் நடக்கும். நீ நார்மலா ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தரோட இருக்கும் போது, லவ்ல இருக்கும் போது நடக்கும். நீங்க 2 பேருமே யூ ஷுடன்ட் பிரேக் யுவர் ரொட்டீன் கம்ப்ளீட்லி ஃபார் ஈச் அதர். உங்க ரொட்டீன நீங்க உங்க ரொட்டீனா வச்சுக்கணும். அதுக்குன்ட்டு நான் வந்து ஃபுல்லா என் ரொட்டீன்லயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், என் பார்ட்னர் மேல கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தாலும் தப்புதான். நான் என்ன சொல்றேன், டோட்டலா ஒருத்தர் மேல டிபெண்டன்ட்டா ஒரு அப்சசிவ் இதுன்னு சொல்லுவாங்க. அப்சஷன் இஸ் ஒன் ஆஃப் த கீ ரீசன்ஸ் ஃபார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் இது. எனக்கு தெரிஞ்சு லவ் பிரேக்கப்பே எப்படி ஆகுது, லவ் பிரேக் வந்து எப்படி ஆகுதுன்னா ஒருத்தவங்க ரொம்ப அப்சஷனா இருப்பாங்க. ஆமா, அப்சஷன் ஏன் வருதுன்னா when you are completely dependent on that person, அப்பதான் அப்சஷன் வருது. இதுக்காக தான் சொல்றது. இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்போ பார்ட்னர், நான் வந்து என் பார்ட்னர் ஒர்க்கிங், ஐ மீன் she should work, she should go for work after marriage அப்படின்னு சொல்லப்போ நிறைய பேர் அஃபண்ட் ஆறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓ அப்ப அவன் காசுக்காக தான் நம்மள போக சொல்றான். அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் பிரைமரிலி மணி. மணி இருக்கு, மணி இஸ் செகண்டரி. ஆஃப் கோர்ஸ் என் பார்ட்னர் earn பண்ணா எனக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்டேபிள் இருக்கும். அந்த காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், நான் அடுத்து என் பாக்கெட்ல போட்டு போறேன் கிடையாது. 2 பேருக்கும் ஒன்னா என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ, ஏன் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்க்கே டெய்லியும் ஐ மீன் மந்த்லி 2 பேரும் ஒரு பார்ட் கான்ட்ரிபியூட் பண்ணி சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கு. எஸ், தட் இஸ் தேர். பட் பிரைமரியா நான் ஏன் வேலைக்கு போகணும்னு நான் சொல்றேன்னா, அவங்களுக்கும் ஒரு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கும், அவங்களுக்கும் அந்த ரொட்டீன் இருக்கும். ஒரு நாள் ஒன்ன போட்டு நோண்ட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பார்ட்னரும் வந்துட்டு ஒர்க் பண்றாங்க வச்சுக்கோங்க. இப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நீ பாத்திருப்பேன், நான் அட்லீஸ்ட் ஒரு இயர்ல ஒரு ட்ரிப் போவேன் கண்டிப்பா. நான் அந்த மாதிரி போகும்போது ஓகே, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் மேரிடா இருக்காங்க அப்படின்னும் போது ஐ கேன் டேக் மை பார்ட்னர். இல்ல அங்க எல்லாம் சிங்கிளா வரும்போது நான் என் பார்ட்னர் கூப்பிட்டு வருவேன் போது மைட் பி ஆக்வர்ட். சோ நான் தனியா போற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். அப்ப அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, அதான் இவன் மட்டும் போறான் அப்படின்ட்டு. நான் இப்பவும் சொல்றேன், யூ ஹேவ் யுவர் ஓன் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு உன் ஃப்ரெண்டோட போய் விளையாடணுமா, ஊருக்கு போகணுமா, எங்க வேணா போலாம். அது நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்கற ஒரு ஆளே கிடையாது. There is nothing called as permission here. என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு ரிஃப்ட் எல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா நீங்க வந்து உங்க செட் ஆஃப் சர்க்கிள பிரேக் பண்ணக்கூடாது. உங்க செட் ஆஃப் சர்க்கிள் ஒன்னு வச்சுக்கணும். நானும் என் செட் ஆஃப் சர்க்கிள்னு ஒன்னு வச்சுப்பேன். அதுதான் பெட்டர். அது ஆக்சுவலி எனக்கு இப்போ ரீசெண்டா எனக்கு என்ன தோணுதுன்னா, பசங்க அதை கண்டினியூ பண்றாங்க. பட் பொண்ணுங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல they are breaking their friendship. லைக் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்களா, வெளில போறீங்களா கூட இல்லைங்க, எங்க எனக்கு என்னோட கிட்ஸை பார்த்துக்கிறது, என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்லேயே எனக்கு கரெக்டாக இருக்கு, ஐ குடன்ட் ஸ்பெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து மேபி நாங்களே எங்களுக்குள்ள ஒரு சாக்கு சொல்லிக்கிறோமோன்றது எனக்கு தோணுது. பிகாஸ் ஏன்னா நீ மென் உமன் ரெண்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா, மென்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப வருஷம் வரும், ரொம்ப வருஷம் அவங்க கொண்டும் போவாங்க, தே வில் ஹேவ் தேர் பேலன்ஸ். பட் பொண்ணுங்க பார்த்துட்டேன்னா லைக் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி தான் வந்து அந்த ஹஸ்பண்டு, லைக் அந்த கிட்ஸ், அந்த மதர் இன்லா, ஃபாதர் இன்லா தான் அவங்களுக்கு என்னமோ உலகம் மாதிரி ஆயிடுது. அது உலகம் கிடையாது. தட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் லைஃப். அது ஒரு பார்ட் தான். இன்னும் அதை தாண்டி யூ ஹேவ் யுவர் ஓன் பேஷன் ஒன்று இருக்கும், யூ ஹேவ் யுவர் ஹாபிஸ்ன்னு ஒன்று இருக்கும், சம்திங் யூ வாண்ட் எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று உள்ள உனக்கு தோணும். லைக் இது எல்லாமே நீங்க பண்ணலாம். மேபி பண்ணாம சும்மா சாக்கு சொல்லிட்டு இருப்போமோன்றதும் எனக்கு ஒன்று தோணும். நம்ம நம்ம பண்ணாததுக்கு மேபி இது ஒரு சாக்கு. இல்ல நான் போயிட்டா என் பிள்ளைங்களை யார் பாத்துக்கட்டும், உங்க ஹஸ்பண்ட் பாத்துக்கட்டும், என்ன பண்ண போறாங்க, உங்க மதர் இன்லா ஃபாதர் இன்லா பாத்துக்கட்டுமே, 1 நாள் 2 நாள் 5 நாளே எடுத்துக்கோங்க, என்ன ஆயிட போகுது? பிகாஸ் தட்ஸ் யுவர் டைம். யாரோ பாத்துக்கட்டும், ஐ மீன் அவங்க பாத்துக்கட்டும். ஆர் இது டே கேர் இருக்கு, என்னென்னமோ இடம் இருக்கு. பிகாஸ் ஏன்னா உனக்கும் லைஃப் இருக்கு. யூ காண்ட் ஆல்வேஸ் ஒன்னே நீ போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீ உன்னை பத்தி யோசி, அதுக்கப்புறம் நீ மற்றவங்கள பத்தி யோசிச்சேன்னா உனக்கு அந்த ஃபீல் வராது. நான் தான் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன், இவங்கெல்லாம் பாரு எப்படி சுத்திக்கிட்டு இருறாங்க, அந்த ஃபீல் வராது. யா, என் பார்ட்னர் அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, எனக்கும் லைஃப் இருக்கு. வி ஆர் டீலிங் போத் இன் அ குட் வே. அடுத்தவன் என்னதான் சொன்னா நம்ம அதை காதுல வாங்கிக்க மாட்டோம்னு நான் சொல்றேன். அது அப்படி போயிடும். ஸோ இதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கனால உனக்கு வந்து சும்மா ஒரு டாப் 3 வந்து ஒரு அன்ஹெல்தி ட்ரேட் வந்து ஒரு மேரேஜ்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு டாப் 3 சிம்பிளா சொல்லு. டாப் 3னா இப்ப நம்ம பேசினதுல இருந்தே எடுக்கலாமே. இப்போ நம்ம பேசினதுல ஃபர்ஸ்ட் டாக்ஸிக் ட்ரேட் என்னன்னா, நீ என்ன பண்ணாலும் பர்மிஷன் கேட்டுதான் பண்ணணும் அப்படின்றது ஒரு டாக்ஸிக் ட்ரேட். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ்ன்றது ஒரு என்ன சொல்றது, நீங்க 2 பேரும்
you're just announcing that you are going to get together. அவ்வளவுதானே தவிர இட்ஸ் நாட் தட் no one is agreeing a deal saying நான் சொல்றதா நீ பண்ணும், நீ சொல்றதா நான் பண்ணுன்றது கிடையாது. சோ அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுனாலே அது ஒரு டாக்ஸிக் ட்ரேட் தான். என் பார்ட்னர் என்ன பண்ணாலும் என்ன வாங்கினாலும் என்கிட்ட கேட்டு நான் சொல்றதுதான் பண்ணணும்னு இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னொன்னு ஆன் தி எக்ஸ்ட்ரீம் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, இது இப்ப நான் சொன்னது என்ன ஜோன்ல வரும்னா பெர்மிஷன் கேட்டுதான் பண்ணணும் அப்படின்னு இல்லன்னு நான் சொல்ல வரேன். செகண்ட் இது வந்துட்டு இஷ்டத்துக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயுமே இருக்கக்கூடாது. அந்த பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றதுதான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பும் சரி, ஒரு ஹெல்தி மேரேஜ் லைஃப்க்குமே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, இப்ப நான் ஒரு ஊருக்கு போறேன், ஒரு ட்ரிப்புக்கே போறேன், நான் போயிட்டு என் பார்ட்னர்கிட்ட போயிட்டு நான் 7 நாளைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போய் கண்டபடிக்கு என்னால போக முடியாது. ஓகே, நான் எங்க போறேன்னு அங்க கேட்கதான் செய்வாங்க. ஷீ ஹாஸ் ஆல் த ரைட்ஸ் டு நோ. இப்ப இதேதான் சின்ன வயசுன்னு ஓடு. இப்ப கூட எங்க அம்மாட்ட நான் 7 நாளைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னா செருப்பு கழட்டி அடிப்பாங்க. நான் எங்க போறேன் கேட்கதான் செய்வாங்க. அதே மாதிரிதான் உன் பார்ட்னர்ட்டையும் நீ இதெல்லாம் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது தப்பெல்லாம் கிடையாது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, போயிட்டு ப்ளீஸ் நான் போயிட்டு போறேனே அப்படின்னு பர்மிஷன் கேட்டு அந்த டாக்ஸிக் ட்ரேட் குள்ள போறதும் தப்புதான். அதுக்குன்ட்டு நான் சொல்லாம கொள்ளாம நான் எங்க வேணா போவேன், எப்ப வேணா நான் வருவேன்னு இருக்கிறதும் தப்புதான். சோ எனக்கு மெயினா இந்த 2 பாயிண்ட் வருது. ஒரு தேர்ட் பாயிண்ட் டாக்ஸிக்கா என்ன இருக்குன்னு சொல்ல வரேன்னா, கம்யூனிகேட் பண்ணாம ஒரு மாதிரி எல்லாத்தையும் புதைச்சு வச்சு ஒரு சண்டையில வந்துட்டு நான் பழசெல்லாம் எடுத்துட்டு வந்து அடிப்பேன் தெரியுமா. இதுதான் முதல்ல வைக்கணும். ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். இப்போ நீ ஒரு சண்டை போடுற, அந்த சண்டையை நீ அன்னைக்கே பேசி முடிச்சிருப்ப, ஓகே. ஆனா அந்த கிரட்ஜ வெஞ்சன்ஸ நீ மைண்ட்ல வச்சுட்டு நான் ஒரு 7வது 8வது சண்டையில நான் ஃபர்ஸ்ட் 7 சண்டையும் எடுத்துட்டு வந்து நான் அடிக்கிறேன் வச்சுக்கோ, இது வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். லைக் இட்ஸ் லைக் பிரிங்கிங் பேக் த பாஸ்ட்ல ஏதோ வந்துட்டு நீ இத சொன்னா நான் அதை சொல்லி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி பண்றதுக்கு இருக்கும். சோ எனக்கு இந்த 3 விஷயம் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு நீ என்ன சொல்லுவ? உனக்கு எது டாக்ஸிக்னு நீ ஃபீல் பண்ற? நீ சொல்லாதது, நீ மென்ஷன் பண்ணாதது நான் சொல்றேன். ஓகேவா? சோ தட் இட் வுட் பீ சம்திங். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நம்மளோட வார்த்தைகளும் சரி, கை நீட்டுறதும் சரி, கை நீட்டவே கூடாது. வந்து கை நீட்டி அடிக்கிறது லைக் பிகாஸ் ஏன்னா பசங்களுக்கு டக்குன்னு ஒரு வாட்டி ஓங்கு பழகிட்டாங்கன்னா பசங்க ஓங்க ஆரம்பிச்சிருவாங்க. தட் ஹவ் இட் ஹாஸ் பீன். ஓகேவா? பொண்ணுங்களுக்குமே அதேதான். நான் வந்து இப்போ நிறைய பொண்ணுங்களும் பசங்களை அடிக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். அண்ட் நிறைய கேசஸ்மே வந்திருக்கு. ஸோ அதனால ரெண்டுமே தான் நான் சொல்றேன், பொதுவாக தான் சொல்றேன். ஓகேவா? ஒரு வாட்டி நீங்க உங்க பார்ட்னர் மேல கை ஓங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்க கை வந்து என்ன சண்டைனாலும் வந்துடும் கை. ஓகேவா? அது வந்து பண்ணவே கூடாது. அண்ட் பிசிக்கல் வயலன்ஸ் ஆர் இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. அதேதான் ரைட் ஆப்ஷன். லைக் சின்ன வயசுல உங்க அம்மா அடிச்சதே அப்பா அடிச்சதெல்லாம் அதுக்குன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் அடிச்சு வளர்த்தாதான் கரெக்ட். என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் அடிக்காம இருக்கிறதுமே வந்து அது தப்பு தான். எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு வளர்க்கறது தான் கரெக்ட். அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா சில பேர் பேசுவாங்க, அப்ப அது கரெக்ட்னா இதுவும் கரெக்ட்னு. அது அப்படி கிடையாதுன்னு சொல்ல வரேன். உண்மைதான் அது. அண்ட் வந்து வார்த்தைகள் 2 பேரும் வார்த்தை ஒரு சண்டையில யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணணும். பிகாஸ் வேர்ட்ஸுமே இட் ஹர்ட்ஸ் அ லாட். போட்டுட்டோம்னா திரும்ப எடுத்துட முடியாது. நான் நீனே பண்ணல. சில பேர்லாம் சொல்லுவாங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம் சும்மா அவனை வந்து மிரட்டுற. ஆனா அவனுக்கு பிரேக்கப் பண்ணிப்பாளா? அப்போ என்னெல்லாம் அவனுக்கு தோணும், அவளுக்கு என்னன்னா தோணும். ஏன்னா அவ இந்த வார்த்தைகள்லாம் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பா. புரியுதா? நீ சும்மா உன் இஷ்டத்துக்கு போற போக்குலாம் சொல்லிட்டு போக முடியாது வேர்ட்ஸை. ஸோ அதனால வேர்ட்ஸ் யூஸ் பண்றதையும் உங்க பார்ட்னர் மேல கோவம் இருந்தாலுமே அந்த ரெஸ்பெக்ட் அந்த டிக்னிட்டி அவங்களோட வேல்யூவை கீழே போட்டுறாம யூ ஷுட் யூஸ் தோஸ் வேர்ட்ஸ். ஸோ அது அப்படி இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா லைக் ஃபினான்ஷியலா அது ரொம்ப பெரிய ஆஸ்பெக்ட், நம்ம கண்டிப்பா அது தனியா பேசுவோம். ஃபினான்ஷியலா யூ ஷுட் 2 பேருமே எங்க மிட் பாயிண்ட்ல என்ன பண்ணலாம் எல்லாமே சொல்றேன். ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, லைக் எது பண்ணாலுமே 2 பேருக்குள்ள பேசிட்டு அது பண்ணா தட் வுட் பி பெட்டர்னு நான் சொல்றேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஒரு தாட் இருக்கும், ஒன்று நான் யோசிச்சிருப்பேன். என் பார்ட்னர்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும் போது தான் அவன் ஒரு பிஓவில சொல்லும் போது தான் இப்படி இருக்கலாமே. டிஸ்கஷன் இஸ் ஆல்வேஸ் குட்னு நான் சொல்றேன் ஒரு 2 பேத்துக்குள்ள. பிகாஸ் ஏன்னா டிஸ்கஷன் பண்ணிட்டு பண்ணும்போது இட் வில் பி சோ குட். இப்போ என் வீட்டுக்கு வந்து நான் இது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா, என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் போய் பேசுறேன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு,
இல்லம்மா இங்க பாரு இங்க ஆல்ரெடி இருக்கு, இது இன்னும் ஒரு வருஷம் ஓடும், இது ஓடட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கரெக்டான அப்டேட்டடா இருக்கும் அந்த பொருள், அது வாங்கிக்கோனா யா தட்ஸ் குட். அந்த ஒரு வருஷம் நல்லா ஓடுற பொருள் நான் இப்பயே ஏன் மாத்தணும்? நான் வந்து கரெக்ட் ஒரு தான். நான் வந்து ஒரு ஈகர்னஸ்ல ஒரு இது வாங்கலாம் இது வாங்கலாம் அது வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல நான் அது பண்ண முடியும். பட் ஆனா நான் அவர்கிட்ட கேட்கும் போது he will tell me a solution. அதே மாதிரி அவர் ஏதாச்சும் பண்ண போறாரு, அவர் ஏதாச்சும் ஒரு கார் வாங்க போறாரு அப்படின்னா லைக் நான் சொல்லலாம், இல்ல இந்த மாடல்ல இப்ப நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம், இது இன்னும் ஒண்ணும் ஆகல, we can use it for years, ஃபர்ஸ்ட் போகட்டும், அதுக்கப்புறம் தேவைப்பட்டா நம்ம வாங்கலாம். புரியுதா? எங்கெங்க ஒருத்தவங்களுக்கு அங்க பிரேக் போடணுமோ அவங்கவுங்க அங்க பிரேக் போட்டு தான் ஆகணும். டிஸ்கஷன் இல்லாம நம்ம ஒண்ணு பண்ணும்போது இட் would be லைக் நம்ம அந்த இடத்துல வேல்யூவே இல்லாத மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஏதோ ஒண்ணு கேட்கவே இல்லாம நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னா வாட் ஹீ வில் திங்க்? அவர் என்ன நினைப்பாரு, நான் கரெக்ட் நான் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு தானே, லைக் ஷீஸ் மை பார்ட்னர், ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் கேட்கவே இல்லையே. அதேதான் அங்கிட்டுமே, அவர் பாட்டுக்கு வந்து கார் எடுத்து வந்து அது ஆசை இருக்கும்ல, 2 பேர் சேர்ந்து ஒரு ஆமா, கார் ஆமா. வாங்கணும், 2 பேர் சேர்ந்து ஒரு வீடு, 2 பேர் சேர்ந்து எந்த ஒரு சின்ன பொருள் வாங்குறோம்னா கூட வச்சுக்கோ. சோ அந்த ஒரு இது டிஸ்கஷன் இருந்து ஒரு பொருளோ புதுசு எது வாங்குறதோ அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா லைக் 2 பேரோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். அது பேச பேசதான் தெரியும். நீ சொல்ற மாதிரி கம்யூனிகேஷன் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பிடிக்கலன்னு சொன்னா யூ ஷுட் ஸ்டாப் டூயிங் தட். உனக்கு அது பிடிச்சிருக்கிறதுக்காண்டி நீ அதை செய்யக்கூடாது. அது ஓகே. அடுத்தவங்களுக்கு உன் கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையே, யூ ஷுட் ட்ரை டு ஸ்டாப் தட். புரியுதா? அது புரியுது. ஆ. பட் இது வந்து எப்படின்னா, லைக் இதுல 2 ம். இருக்கு. ஓகே. ம். அது வந்து ஃபார் இப்ப இப்படி வச்சுப்போமே. இப்ப ம். எனக்கு வந்து கான்சர்ட்லாம் போக பிடிக்கும். ம். ஓகே. ம். ம். இஃப் மை பார்ட்னர் டசன்ட் லைக் இட், ம். இட் டசன்ட் மீன் தட் நான் வந்து போவே கூடாது அப்படின்னு எக்ஸாக்ட்லி. கிடையாது. ம். இது வந்துட்டு நீ 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு தட் ஹேபிட் நீட்ஸ் டு பி ஸ்டாப்ட் அப்படின்னு ம். இருக்கும்போது, ம். நீ உன் பார்ட்னர் சொல்ற மாரி நீ பண்ணலாம். கரெக்ட். ஆ. ஆனா நம்ம எடுத்தோம், கவுத்தோம், அவங்க ம். சொல்ட்டாங்க நான் பண்ணுவேன்னும்போது, இது அப்பதான் வந்துட்டு என்ன ஆகும்னா, நீ ம். சொன்னேன்னு நான் இத பண்ணேன்ல, அப்ப நீ இத ஆ பண்ணுன்ற மாரி நம்ம எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன மேபி சொல்ல 5 வரேன்னா, போற இடத்துல நீ 1 போ. 2 போ. பண்ண 5 போற இடத்துல நீ எக்ஸாக்ட்லி. 3 போலாம். 3 இதேதான், போ. இதேதான். இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் ம். 10 கான்சர்ட் நான் போணும்னு நான் ம். வச்சிருக்கேன் அப்படின்னா, ம். நான் எல்லா இடத்துலயும் தனியா விட்டு என் பார்ட்னர் தனியா விட்டு போ முடியாது. ஸோ நான் அந்த எக்ஸாக்ட்லி. பாயிண்ட்ல என்ன பண்ணுவேன், ம். எனக்கு எதெல்லாம் பிரையாரிட்டியா எனக்கு போணும்னு தோணுதோ, ஃபில்டர் அவுட் ம். அண்ட் ஐல் கோ ஃபார் தட். அந்த மாரி சொல்ல எக்ஸாக்ட்லி. வரேன். ஸோ ம். ம். இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா. அதே மாதிரி ஒரு வுமன் பெர்ஸ்பெக்டிவ்ல லைக் மேரேஜ்க்கு அப்புறம் லைக் குழந்தை நீங்க உடனே பெத்துக்கணும். ஒரு பியர் பிரஷர் வரனால யூ ஷுட் நெவர் எவர் புட் யுவர் பார்ட்னர் இன் தட் ஸ்டேட். உடனே வேணும், எனக்கு இது உடனே நடக்கணும். நோ, தட்ஸ் டோட்டலி ராங் திங். ஓகே. பிகாஸ் ஓகே. ஏன்னா அது அவங்க உடம்பு. ஷீ இஸ் கோனா கிவ் பர்த் டு அ பேபி. அவங்க தான் சுமக்க போறாங்க. அவங்க ஆசையா இருக்கணும், அவங்களுக்கு தோணணும், அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் ஆமா. யோசிக்காம என் அம்மா சொல்லிட்டாங்க, எங்க அப்பா சொல்லிட்டாங்க, உன் இந்த வீட்டுல பாயிண்ட்ல கேக்குறாங்க, என் வீட்டுல அந்த கேக்குறாங்க. அந்த பையன் அவங்க அப்பா, ம். அம்மா என்ன பேசினாலும் அந்த பொண்ணுக்கு டிஃபெண்ட் பண்ணி ஹி ஷுட் பி ரெடி டு ஸ்பீக். எக்ஸாக்ட்லி. அது அது வந்து அது கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் ஏன்னா நான் இப்போ நிறைய இடத்துல நான் நார்மலாவே கேக்குறேன். இப்போ நம்மளே கல்யாணம் பண்ணாம இருக்கோம், கல்யாணம்னு வாங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஏன்பா குழந்தை இல்லைன்னு குழந்தைன்னு வாங்க. ஒரு குழந்தைக்கு அப்புறம் இல்லம்மா ஒரு குழந்தைய தனியா வளர்க்காதீங்க, இன்னொரு குழந்தை இருந்தாதான் 2 பேத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வளர்க்கும். ஃபைன். உங்க ஃபினான்ஷியலும் கொஞ்சம் யோசிக்கலாம், ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிங்க. ஃபினான்ஷியல்னு சொல்லிட்டு வந்துட்டோம் சரியா? ஸோ ஃபினான்ஷியலே பேசிடுவோம் ஓகேவா ஃபுல்லா. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஃபினான்ஷியலா வந்து இப்போ ஒரு நார்மலா ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்னு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆஸ்பிரேஷன் இருக்கும் சரியா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றதுன்னு இருக்கும் சரியா? ஒருத்தவங்க ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ரொம்பயும் ஆசைப்பட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கையை மீறி இப்ப எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம்னா நான் 3 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாது. 3 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு இப்ப செலவு பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது. 1 லட்சம்னா லைக் அதுக்குள்ள என்னால எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அதை தான் நான் நான் ஆசைப்பட்டா சம்திங் அந்த ஃபேமிலி என்னால ஈஸியா ஓட்ட முடியும்னு சொல்றேன். என் புரியுது. ஹஸ்பண்டும்னாலும் ஈஸியா என் ஃபேமிலியை விட முடியும். நான் 1 லட்சம் ரூபா தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து சம்பளம் வாங்குறோம். ஆனா எங்க ஆசை வந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. 3 லட்சம் ரூபாய்க்கு நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டோம். என்ன அங்க 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 என்ன இருக்கும் உனக்கு? அந்த காசு காசுன்னு ஓடுறது மட்டும்தான் இருக்கும் தவிர்த்து டோன்ட் அதை தாண்டி உனக்கு வேற எதுவும் பேசி சிரிக்கணும்னு கூட தோணாது. பயம் வந்துடும். இப்போ இதை கட்டணும், அதை அப்பா கட்டணும், அதை இப்ப கட்டணும்னு சொல்லிட்டு உனக்கு அந்த பயம் வந்துரும்ல. அண்ட் ம், ம், புரியுது. எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி குழந்தைங்களை பெறும் போதுமே யூ ஷுட் திங்க் ஆஃப் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் டூ. என்னை பொறுத்தவரைக்கும் ஆமா.
ஏன்னா நீங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. யூ டோன்ட் வாண்ட் யுவர் சைல்ட் டு லெஃப்ட் ஓவர். அந்த இல்ல 4 பேர் வந்து ட்ரிப் போறாங்கன்னா உங்க குழந்தைய நீங்க சேர்த்து அனுப்பணும்னு தான் உங்களுக்கு தோணும். அது வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடன் வாங்கியாச்சும் அனுப்புறேன்னு தான் உங்களுக்கு தோணும். ஓகேவா? தட்ஸ் ஹவ் பேரண்ட்ஸ் ஆர். பட் அதை கொஞ்சம் யோசிங்க. லைக் எல்லாருமே இந்த ஸ்கூல்ல தெருவுல இருக்க எல்லா பேருமே வந்து ஸ்கூல் வந்து அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. வருஷத்துக்கே வந்து அந்த ப்ரீ கேஜிக்கே 2 லட்சம் ரூபாய். ஆனா என் தெருவுல இருக்கவங்க எல்லாரும் பண்றதுனால நானும் அதை போய் பண்றேன்னு பண்ணாதீங்க. யோசிங்க. லைக் ஃபினான்ஸ் அண்ட் மணி இது வந்துட்டு பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் என்ன சொல்றது, be it married or unmarried, it plays a major role in a couple's life. Like majority married இதுல இன்னும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ரோல் இருக்கு இதுக்கு. லைக் வாட் ஐ சேஸ், இப்போ இந்த ஈகோ அந்த ஜோனுக்கு நம்ம போறோம்ல, ஸோ அந்த ஜோனுக்கு போறது எல்லாமே வந்து ஐ திங்க் தட் பர்சனலி ஐ ஃபீல் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். ஸோ மேஜரா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ be it whatever you are going to do, it's not like நான் ஒரு பென் வாங்கினா ஒரு பேனா பென்சில் வாங்கினா கூட நான் போயிட்டு என் பார்ட்னர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் whereas she is your life partner, you guys are living under one roof and you are sharing your life போது நீ வந்து உன் லைஃப்ல ஒரு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, ஆர் பி இட் ஆஸ் யூ ஆல்ரெடி மென்ஷன்ட் இந்த காரு வாங்குறது, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்துட்டு நீ என்னதான் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருந்தாலும் இன் தீஸ் பாயிண்ட்ஸ் யூ ஷுட் கன்சல்ட் யுவர் பார்ட்னர். ஸோ இது எப்படி சொல்றேன்னா, லெட்ஸ் டேக் அ சினாரியோ வேர் தி கை ஏர்ன்ஸ் ஒரு 70,000, the girl earns around 1 lakh வச்சுக்கோ. இப்ப என்னன்னா, இது வந்துட்டு உன் காசு அந்த 1 lakh, என் காசு இந்த 70,000 பார்க்காம லெட் இட் பி லைக் இது மொத்தம் இந்த நம்ம ஃபேமிலியோட ஏர்னிங்ன்றது வந்துட்டு 1.7 lakhs. சோ இத நம்ம எப்படி நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்ண போறோம், ஆர் நம்மளோட இப்ப இருக்கிற செலவுகள் என்னன்னு உட்காந்து ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் இருந்ததுன்னா இன்னும் இது ஒரு பாசிட்டிவ் வேல போகும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் when money enters, things can get ugly between even ஒரு செம்ம ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கப்பிள் கூட மணி மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் இந்த ஃபினான்ஷியல் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்னால இட் கேன் கோ டு an extent of செப்பரேஷன் ஆர் டிவோர்ஸ் நான் நினைக்கிறேன். ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல ஃபியூச்சரை பத்தி முன்னாடியே உட்காந்து பேசுங்க, நல்லா கிளியரா உன் பார்ட்னர்கிட்ட பேசுங்க. அதுல வந்துட்டு நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஃபினான்ஸ் பத்தி பேசுறது ரொம்ப யோசிப்பாங்க, காசு பத்தி பேசணுமா அப்படின்ட்டு. இது காசுன்றது அன்கம்ஃபர்டபுளா இருக்குமே. ஏன்னா நம்மளோடதுல ஏன்னா வெளில கொலீக்ஸே வந்து யாராச்சும் வந்து இல்ல வீட்டுல இருக்க அப்பா அம்மாவே திடீர்னு வந்து உன் சம்பளம் என்னன்னு கேட்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சம்பளம் என்னன்னு கேட்பாங்க. நம்ம அப்பா அம்மாக்கே நமக்கு இப்படி யோசிக்கும் போது இது நம்மளோட லைஃப் பார்ட்னர் இருந்தாலுமே லைக் அது ஒரு மாதிரி என்ன சம்பளம் கேக்குறாங்க. மேபி ஒரு பயம் இருக்கலாம், மேபி அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களோ நம்ம வாங்குற சேலரினால. அந்த மாதிரி ஒரு பிகாஸ் ஏன்னா இப்போ நான் ஒரு 40,000 வாங்குறேன், நீ 1 லட்ச ரூபா வாங்குற, நீ திடீர்னு என்கிட்ட நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கலாம். என்ன சம்பளம் கேட்கறான், மேபி என்னோட வொர்த் இவன் வந்து இந்த சேலரி வச்சு அவன் மெஷர் பண்ணுவானோ எனக்கு ஒரு இது இருக்குல்ல. அது வந்து உங்க வொர்த் இது பண்றதுன்றது கிடையாது. நான் வந்து இது ரெண்டு பேருக்குமே தான் பேசுறேன். லைக் be it a male or female, in general, like இது வந்து என்னன்னா, you guys are married and you guys got into a relationship announcing you guys are a couple right now. So இந்த மாதிரி இருக்கும்போது இது என்ன சொல்றதுன்னா, இது எஸ் அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கிறது வந்துட்டு ஒரு பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்லல. ஐ ஆல்ரெடி செட், அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கூட அந்த பையன்கிட்ட போய் கேட்கறது இன்செக்யூரா இருக்கும்போது she can do whatever she likes, that's fine. பட் நான் இண்டிபெண்டா இருக்கேன், நான் என் காசை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன், ஐ won't consult my partner, I'm not asking you to get permission for everything, but have a healthy discussion னு சொல்றேன். ஒரு நார்மலா உட்கார்ந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்ததுன்னா இது எப்படி இருக்கும்னா, இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு பெனிஃபிட் தான். இட் வில் மேக் யூ கைஸ் ஈவன் க்ளோசர். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் இது எப்படின்னா, ஓகே he is consulting me when he is taking any serious life decisions, be it getting a loan or getting a house, car or whatever. ஏன் சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட
உங்க பார்ட்னர்கிட்ட உட்காந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை விட ஏதாவது பெட்டரா பண்ணலாமா அப்படின்னு. சில பேர் நினைப்பாங்க, என் பார்ட்னருக்கு அவ்வளவு எக்ஸ்போஷர் கிடையாது, நான் வந்து பயங்கர பினான்சியல புலி, அவங்களுக்கு வந்து அவ்வளவு எக்ஸ்போஷர் இல்ல அப்படின்ட்டு. என்ன வேணா இருக்கட்டுமே, ஜஸ்ட் உட்காந்து நான் இந்த மாதிரி பண்ண போறேன்னு அட்லீஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். சோ இது நம்ம பண்ண யோசிக்கிறோம் பாத்தியா, இதை நம்ம ஏன் சொல்லணும், நம்ம ஏன் அவளுக்கு ஃபினான்ஸ் பத்தி எதுவும் தெரியாது, அவகிட்ட நம்ம ஏன் சொல்லிட்டு பண்ணணும்னு நினைக்கிறோம் பாத்தியா, தட்ஸ் வேர் ஈகோ கிக்ஸ் இன். அண்ட் ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றது, அவங்க அந்த பொண்ணுக்கு தோணலாம் இந்த மாதிரி என்ன இது அவன் சம்பாதிக்கன்றனால நம்மகிட்ட எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டான். இந்த பையனுக்கு தோணலாம், ஏன் நான் ஏன் விட்ட சொல்லணும்னு. சோ யா, இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். மேபி அதுல இன்னொன்னு இருக்குடா, லைக் நான் எப்படி சொல்றேன்னா, மேபி அந்த பொண்ணுக்கு வந்து அவளோட வேல்யூஸ் கீழே போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும்ல. என்ன இவன் இது நாங்க இருக்கிற வீடு, என்கிட்ட எதுவுமே பேசல, நானும் இவன் பக்கத்துலதான் இருக்கேன், இவன் கூட தான் 24/7 நான் இந்த வீட்டுல இருக்கேன், இவன் என்னமோ பண்றான், ஆனா என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளதான் இருந்தாலுமே I'm a third person மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். எக்ஸாக்ட்லி. women or men ரெண்டு பேருமே காசுன்றதுனால தானே நீ இது பண்ற, இதுவே நான் earn பண்ணனா நானும் இத பண்றேன்னு ஒண்ணு வரும். அங்கதான் வந்து இது என்ன சொல்றது, யா ஃபினான்ஸ் கேன் என்ன சொல்றது, இது ஃபினான்ஸ் அண்ட் மணி ஸ்டப்ஸ் கேன் கெட் லோ as possible அண்ட் இது பயங்கரமான ஒரு ரிஃப்ட் உண்டாக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டிஸ்கஸ், ஓப்பன் அப். அண்ட் இப்ப நான் பாத்திருக்கேன் சில பேர்லாம் சம்பளத்தை வந்து வீட்டுல சொல்லவே மாட்டாங்க, வீட்டுல இந்த சென்ஸ் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லாதது தட்ஸ் டிஃபரெண்ட், பார்ட்னர்கிட்டே சொல்ல மாட்டாங்க நான் எவ்வளவு earn பண்றேன்ட்டு. அது வந்து என்ன சொல்றது, பர் உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு, உன்னை நம்பின்னு இல்ல, லைக் you both are in love, you are in a relationship, or you both are married or whatever, she has every right and she deserves to know what you're doing with your money. என்ன பண்ற, இப்ப 1 lakh வந்துச்சுன்னா அந்த 1 lakhக்கு என்ன செலவுன்றது she has all the rights to know ல. சோ இதுதான் நான் சொல்ல வரேன். ஆப்வியஸ்லி அது உண்மைதான் நீ சொன்னது எல்லாமே. பிகாஸ் ஏன்னா ஃபினான்ஷியலா நம்ம ஒன்று டீல் பண்ணும் போது தான் யூ வில் கெட் டு நோ அ பர்சன் பெட்டர்னு நான் சொல்றேன். நாட் இன் ஒன்லி மேரேஜ் ஸ்டப்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, லைக் நீ எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கோ, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துக்கோ. நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் அங்க இருக்கும் போது தான் யூ குட் see how he or she reacts. எக்ஸாக்ட்லி. நம்ம அதே மாதிரி ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கமிட்மெண்ட் பத்தி பேசியிருந்தோம். சோ இப்போ ஒரு கப்பிள் இப்ப அவங்க தனியா போய் லைஃப் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது எங்க வந்துட்டு ஹிட் ஆகும்னா, அவங்க ஃபினான்ஷியலா அவங்க எப்படி அவங்க டே டு டே லைஃபை ஹேண்டில் பண்றாங்க, அவங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி, இட்ஸ் நாட் தட் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து 1 lakh earn பண்றாங்க அப்படின்னா அந்த 1 lakhையும் மொத்தமா போட்டு செலவு பண்ணிட்டோம்னு இல்லாம ஃபியூச்சருக்காக என்ன சேவ் பண்றாங்க, இது எல்லாமே பிளேஸ் அ மேஜர் ரோல். சோ தட்ஸ் வேர் போத் தி பார்ட்னர்ஸ் ஷுட் கம் இன் அண்ட் டிஸ்கஸ் ஆர் வாட் எவர். அப்படி இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இருக்கிறதுலே நீ என்ன பேர் வேணா வாங்கலாம், ஆனா உன் பார்ட்னர் கிட்ட வந்து இவன் காசுக்கு இம்பார்ட்டன்ட் தரான் என்னை விடன்ற ஒரு இது வந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி இன்செக்யூரான ஸ்டேட். பிளஸ் யூ டோன்ட் டிசர்வ் டு பி, ஐ மீன் எனிஒன் டசன்ட் டிசர்வ் டு பி இன் தட் ஸ்பாட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு என்ன சொல்றது, காசா என் பார்ட்னரான்னு வரும்போது இவன் காசு தான் வேல்யூ பண்றான்ற பேர் யாருக்கும் அது வர வேணான்றதுனாலதான் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, பி டிரான்ஸ்பரண்ட் ஆர் பி ஓப்பன் இன் வாட் எவர் யூ ஆர் ஹேண்ட்லிங் ஃபினான்ஸ். ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, இது வந்து ஒரு ஆக்வர்டான கான்வர்சேஷனே கிடையாது. உண்மைதான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, லைக் லவ் மேரேஜ்ல எவ்வளோ ஃபினான்ஸ் வந்து எவ்வளோ இன்வால்வ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஏன்னா அது ரெண்டு பேருக்கு உள்ளது, லைக் என்னதான் நம்ம கல்யாணம் பண்றோம்னு போறது. பட் ஆனா இப்போ இட் கம்ஸ் டு அரேஞ்ச் மேரேஜ்னு எடுத்தேன்னா ஃபினான்ஸ் மணி பிளேஸ் அ மேஜர் ரோல். புரியுதா? லைக் இது எங்க குடும்பம் தான் கெத்துன்னு அதுல சுத்தி இருக்கிற ஒரு 10 பேருக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஆடம்பரமா பண்றது. லைக் நான் சீரியஸா நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், எதுக்குடா இவ்வளவு செலவு பண்றீங்க நீங்க கல்யாணத்துக்கு? அது கரெக்ட் தான். பட் அது என்ன சொல்றது, இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்ல. இப்போ ஒருத்தர் வந்து மேக்கப்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரலாம், இன்னொருத்தர் வந்து எனக்கு மேக்கப் நான் குறைச்சிக்கிறேன், அந்த இவ்வளவு எக்ஸ்பென்சிவா வேணாம், நான் வந்து போட்டோகிராஃபில 2 lakhs 3 lakhs போடுறேன்னு இருக்கலாம். சில பேர் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல இல்ல எனக்கு ஐ கெட் இட். மொத்தமா அத நீ எடுத்துட்டு போய் உன் கல்யாணத்துல உன் லைஃப் சேவிங்ஸ் போடாம நீ சிம்பிளா ஒரு சட்டில் வெட்டிங் வச்சுட்டு யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஆர் மேபி ஈவன் கோ ஆன் அ ட்ரிப்.
அங்க போய் நீ ஆடம்பரமா செலவு என்னனாலும் நீ பண்ணிக்கோ. பண்ணலாம். ஏன்னா ஒரு மினிமமான ஒரு ஒரு நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். மினிமம் ஆவரேஜ் வந்து நம்ம 30 லேக்ஸ் செலவு பண்றோம். 30 லேக்ஸ் ஃபார் அ வெட்டிங். நான்லாம் அத பார்த்துட்டு எதுக்கு இவ்ளோ செலவு பண்றோம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது. நம்ம வந்து சொசைட்டிக்கு காட்டுறோம். எனக்கு வந்து நான் இதான் ஒரு கல்யாணம் தான் பண்ண போறேன். அந்த ஒரு கல்யாணத்த நான் ஆடம்பரமா நான் எவ்ளோ என்ஜாய் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். பட் யூ டோன்ட் நோ பின்னாடி அந்த 30,00,000 எப்படி வந்துச்சு? உங்களுக்கு புரியுது, எப்படி வரும் புரியுது. அது? யுவர் பேரண்ட்ஸ் சேவிங்ஸ் வுட் பி தேர். உங்க பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணாம எப்படி வரும்? ஓகே கரெக்ட் ஃபைன். தான். இஃப் தே ஆர் வெல் டு டூ அம்பானி மாதிரி இருக்க ஃபேமிலிக்கு பிரச்சனையே கிடையாது. சரியா? அவன் வந்து எத்தன ஜெனரேஷன் போனாலும் அவனுக்கு காசு இருக்கு. அவனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நான் பேசுறது மேபி என் பிஓவில வந்து நான் மிட் கிளாஸ் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் நான் அத பேசுறேன் நான். ஓகேவா? ஸோ புரியுது. அப்படி இருக்கிற இடத்துல அந்த அந்த காசு இருந்தா மேபி யுவர் பேரண்ட்ஸ் கேன் நீ நீ சம்பாதிச்சுட்டு உன் பேரண்ட்ஸ்க்கு நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க அந்த காசு வச்சுட்டு தே கேன் லிவ் தேர் லைஃப்னு நான் சொல்றேன். அவங்க கெட் இட். வச்சு அவங்க இருக்கட்டும். அவங்க உன்னைய டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் வந்து உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏன் அவங்க கடன் கட்டணும்? கரெக்ட் தான். ஏன் அவ்ளோ இல்ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கணும்? நீயவே என் பேரண்ட்ஸ் கூட ஓகே. பேரண்ட்ஸ்ட்ட வாங்கல. நானே தான் லோன் போட்டு பண்றனாலும், நீ தானே அதுவுமே கட்டணும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். இட்ஸ் எ பர்டன் அதேதான். தான். Yeah. இட்ஸ் அ பர்டன். என்னோ ஒரு நாள் நம்ம இல்ல ஒரு 4 நாள் கூட நீ கல்யாணம் ஆடம்பரமா செலவு பண்றேன்னா, யூ ஆர் கோனா பே ஃபார் இட். நீ என்னதான் ஆடம்பரமா செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணா, ஒரு 4 அதுல 10% தான் அப்பாடான்னு போவான். அதுவுமே உன் க்ளோஸ் சர்க்கிள். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் Yeah, தான் yeah. ஹாப்பியா இருப்பான். அத சுத்தி இருக்க எல்லாரும் உன்ன ஏதோ ஒண்ணு கேவலமா பேசிட்டு தான் போவான். இல்ல சோறு சரியில்ல, அது சரியில்ல, இது நொட்ட பேசாம எவனுமே போமாட்டான். எதுக்கு அதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா? அப்படின்ற கரெக்ட் தாட் தான். எனக்கு எப்பயுமே இருக்கும். ஏ ஃபைன் மினிமலிஸ்டிக்கா பண்ணலாம். லைக் இந்த இந்த காசு நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹேவ் டு பே டெப்ட் ஃபார் யுவர் லைஃப் லாங்ன்னு நான் சொல்றேன். ட்ரூ, சாகுற ட்ரூ. வரைக்கும் கடன் மட்டும் வாங்கி பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு வெளில போறோம்னு வச்சுக்கோங்க, என் ஃபேமிலியோட வெளில போறோம்னா, ஒரு நாளைக்கு உனக்கு அழகா 4,000 செலவாகும். ஆ அழகா செலவாகும். சாலிடா ஆகும். Yeah, yeah. சாலிடா. நீ சும்மா வெளில போயிட்டு வந்தாலே ஆகும்னு நான் சொல்றேன். ஆமா. கார் எடுத்துட்டு போய் சும்மா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு வந்தாலே ஒரு 4,000 ஆயிடும். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் லிவிங். புரியுதா? புரியுது. ஸோ Yeah. இதெல்லாம் யோசிக்கலாம் ஃபினான்ஷியலா வரும்போது. அண்ட் தென் வந்து ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன்னா யாருக்கு எப்போ உடம்பு முடியாம போகுதுன்னு யூ கான்ட் ஈவன் டிட்டர்மைன். ஓகே. யூ Yeah. கான்ட் ஈவன் கரெக்ட். திங்க் ஆஃப் இட். ஸோ அதுக்கு நீங்க இன்சூரன்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் இருந்தாலுமே ஒரு தனியா காசு நம்ம கையில இருந்தா ஏதோ ஒண்ணு நடந்தாலுமே நாட் ஃபார் அஸ் ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க. யூ ஹேவ் யுவர் சிப்லிங்ஸ் யாரா இருந்தாலுமே என்னனாலுமே யூ வில் கிவ் அ சப்போர்ட் டு தெம். அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இடத்துல போய் யூ கான்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் யூ கான்ட் அது வராது. டேய் குட்றான்னு கரெக்ட். சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி பயம் வரும். இது குடுக்காம போயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தோணும். அது 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 இருந்தா அது நமக்கே நம்மள கீழ போடுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கரெக்ட் தான். அதுதான் இந்த இதுக்கு தான் ம், வந்துட்டு சொல்றேன். ம், All this comes under consideration when you have a proper conversation regarding finance and எக்ஸாக்ட்லி. how you are going to handle it ம், in ம். your future. ஸோ யா. இதெல்லாம் வே அஹெடா நீங்க மேரேஜ்ன்ற ஒரு சிஸ்டம்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ இட் அண்ட் வாட் ஆர் ம், ஆல் யுவர் ப்ரையாரிட்டிஸ்ன்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டா இது பிரச்சனையே ம். கிடையாது. ஸோ யா. இது மேரேஜ் யா. செலவுன்னு மட்டும் இல்லாம அதுக்கப்புறமாவும் நீங்க என்ன பண்ண போறீங்க ம், உங்க லைஃப்லன்ட்டும் நீங்க ம். 2 பேரும் தான் உட்காந்து பேசணும். உண்மை. மேபி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சரி ஒருத்தவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம். இன்னொருத்தவங்க லாவிஷா இருக்கலாம். சரியா? ஜஸ்ட் உட்கார வச்சு புரிய வைங்க. இங்க பாரும்மா, இதுதாம்மா ரியாலிட்டி. இங்க கொஞ்சம் கீழ வாம்மா, இங்க வந்து பாரும்மா, இதுதாம்மா நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைங்க. கரெக்ட் இஃப் ஷி தான். இஸ் நாட் கோனா லிசன் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் மேக் இட் 4th டைம். நோ இஷ்யூஸ். யா. ஓகே. பட் ட்ரூ, ட்ரூ. எனிவே இட்ஸ் யுவர் ஃபேமிலி. யூ ஆர் கோனா லீட் இட். அதுதான். மேபி லாவிஷா இருக்கலாம். ஒரு வாட்டி தான் வாழ்க்கையே வாழ்றோம். நிம்மதியா வாழணும். செலவு பண்ணிட்டு வாழணும். காசு சேர்த்து வச்சு எங்க போய் இந்த மாதிரி பேசலாம். எவ்வளவு நாளும் பேசலாம். பட் இட்ஸ் நாட் ரியாலிட்டி. எங்க யா. அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க கார்த்தி. சொல்லு. ஒரு ₹10 உன் கையில இருந்தாலும் நீ ₹8 செலவு பண்ணிக்கோ. ₹9 கூட செலவு பண்ணு. பட் அந்த ₹1 நீ உன் கையில வச்சுக்கோ. இது கரெக்ட். என்னைக்காச்சுமே அது நம்ம பேரண்ட்ஸ் அடிக்கடி சொல்ற வார்த்தைகள் தான் இது எல்லாமே. எப்பவுமே உன்கிட்ட ஒரு 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 கிரெடிட் இருக்கு, யூ ஹாவ் அ ம், சம் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னா ம். அந்த அமௌண்ட்டை வந்து எப்பவுமே தொடச்சு காலி பண்றதை விட லைக் அதுக்குள்ள நம்ம எவ்வளவு மேக்சிமமா நம்மளால இது பண்ண முடியுமோ யூ ஹேவ் டு சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர்ன்னு தான் நானுமே யோசிக்கிறேன். உண்மை. ஏன்னா ஐ அம் தி பர்சன் ஹூ ஸ்பெண்ட் சோ லாவிஷ்லி.
நான் அப்படிதான் இருந்தேன். ஓகேவா? காசு வந்தா என்கிட்ட இப்போ 20,000 இருந்தாலுமே நான் செலவு பண்ணிடுவேன். 20,000 செலவு பண்ணிட்டு உட்காந்துருவேன். எங்கப்பா காசு கேட்டா செலவு பண்ணிட்டேன். இதெல்லாம் செலவு பண்ணி ஈஸியா சொல்லுவேன். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் எங்க அம்மா புடிச்சாங்க. இங்க வா, இது காசு போடு, இந்த காசு நீ தான் கட்டணும். இப்போ நான் எல்லாமே நான் கட்டுறேன். இப்போ நான் எங்க அம்மாட்ட, அம்மா இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்மா, எனக்கு காசு கொடுங்களேன் அப்படின்னு. எங்க அம்மா சந்தோஷமா சிரிச்சுட்டே கொடுப்பாங்க. உன் கையில காசு இருக்க வேணாம், கொஞ்சம் மாசம் போட்டோம், அதுக்கப்புறம் இருக்கும். இப்போ என் கையில காசு இருக்கு, எனக்கு அது செலவு பண்ணணும்னு தோணல. கரெக்ட் தான். இல்ல இல்ல எதுக்கு? பிகாஸ் ஏன்னா என் பேரண்ட்ஸ் என் அம்மா அது புடிச்சாங்க. ஷி அது புடிச்சனால எனக்கு இப்ப அது பழக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி தானே பார்ட்னர்ஸ் கிட்டயுமே. ஆமா பார்ட்னர் ஆமா கிட்ட எங்க அம்மா என்னை அதட்டின மாதிரி யூ கான்ட் டூ தட் டு யுவர் பார்ட்னர். பட் வேற ஏதாச்சும் உட்கார்ந்து பேசி ஒரு அன்பா பேசி புரிய வைக்கலாம். இட் ஹாஸ் வேஸ் இட்ஸ் ஓன் வே. ஃபினான்ஸ் இதுதான் நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். ஃபினான்ஸ்ன்றது வந்துட்டு இட்ஸ் நாட் அ டேபு ஆர் என்ன சொல்றது, ஒரு ஆக்வர்டான ஒரு டாபிக் கிடையாது. இஃப் யூ போத் ஆஃப் யூ ஆர் மெச்சூர் எனஃப் டு என்ன சொல்றது டேக் இட் ஃபார்வர்ட் டு அ மேரேஜ், தென் யூ ஆர் மெச்சூர் எனஃப் டு டாக் அபவுட் ஃபினான்ஸ் as well. ஆமா. பிகாஸ் நம்ம ரீல்ஸ்லயே நம்ம பார்க்கும்போதே இந்த 6 ஜார் டெக்னிக் அந்த அந்த ஒரு நிமிஷம் ஆமா நம்ம இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் யோசிப்போம். ஆனா அதுக்கப்புறம் அது போயிடும், நம்ம பண்ண மாட்டோம். பட் ஒரு பார்ட்னர்னு வரும்போது யூ ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் தட். ஓகே பண்ணணும், இப்படி பண்ணாதான் என் லைஃப்ல நான் கொஞ்சம் நல்லா போக முடியும், எங்க லைஃப் ஸ்டைல. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இருக்கும், கோல் இருக்கும். சில பேருக்கு நல்லா ட்ரிப்ஸ் போகணும், ஊர் சுத்தணும், உலகமே சுத்தணும்னு சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல இன்னும் மேல கொண்டு வரணும்னு இருக்கும். சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல. அது அது நம்ம ஜென்ரலா நம்மளால சொல்லிடவே முடியாது. அவங்களுக்குள்ள நீ சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள உட்கார்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ஓகே நம்ம இதுதான் பண்ண போறோம்னா என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், how we are gonna do this அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டே பண்ணா it would be so good. நாங்க 2 பேருமே ஃபினான்ஷியல் குருலாம் கிடையாது. லைக் இந்த சிஏ முடிச்சு லைக் இந்த டாக்ஸ் இப்படி எதுவும் எங்க 2 பேருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் இது ஒரு ஜென்ரலா எங்களுக்கு தோணுச்சு இது முக்கியம் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க 2 பேருக்குமே தோணு முக்கியமான விஷயம். ஸோ அதனால உங்ககிட்ட இதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். வாட் யூ திங்க் when marriage comes to you? ஓகேவா, நீ ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா, லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ வாட் எவர் இட் இஸ், வாட் will you be up to it? என்ன நீ எப்படி இருப்ப? how your life is gonna be? எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் மேரேஜ் அப்படின்னு என்ன யோசிச்சு லைக் இஃப் ஐ கெட் இன்டு அ ப்ராப்பர் மேரிட் லைஃப் அப்படின்னா ஐ பிலீவ் இன் த கான்செப்ட் ஆஃப் growing together, like growing together or growing old together. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இதே பாட்காஸ்ட்ல இப்போ நான் சொல்லியிருப்பேன் ஐ ப்ரிஃபர் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மணி, as I already explained. இது both of us know how to contribute towards our life and there's not going to be much of a fuss நான் நினைக்கிறேன். So grow together in the sense it's like நான் மட்டும் என் லைஃபை பில்ட் பண்றேன் ஆர் நான் இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இப்போ guys should go for work and they should take care of our family அப்படின்னு இல்லாம it's going to be both of us. 2 பேருமே என்ன எங்க வேலை கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ towards the family we are going to do it, and I want us to contribute in whatever way we can. It's not just money. இப்ப நாளைக்கே என் பார்ட்னர் ஓகே நான் இப்ப growing working partner தான் வேணும்னு சொல்றேன். at the point if my partner says இல்ல எனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இல்ல நான் விட போறேன் அப்படின்னா I will definitely take a stand. அதுக்கு நான் செகண்டரி இன்கம் என்ன பண்ண முடியுமோ பார்த்துட்டு ஓகே நீ வீட்ல இருந்தா நான் சொல்ல முடியும். I can't force a girl whom I love to நீ கண்டிப்பா வேலைக்கு போனாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு, பட் அது அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா I'm no one to force her. Okay, so இதுதான் என் வே ஆஃப் லைஃப். I want us to என்ன சொல்றது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இதுவே இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் growing together என்ற கான்செப்டே. உனக்கு அந்த மாதிரி என்ன தோணுது? எனக்கு if I'm gonna marry a man நான் என்னென்னலாம் பண்ணுவேன், லைக் என் மேரேஜ் மினிமலிஸ்டிக்கா இருக்கணும், ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, லைக் ஃபினான்ஷியலா ஐ வில் பி சம். எனக்கு வர பார்ட்னர் நான் சொல்லியிருக்கேன்ல நான் லாவிஷா செலவு பண்ற பொண்ணு. ஓகேவா, எனக்கு ஆப்போசிட்டா ஃபினான்ஷியல் பார்ட்ல மட்டும் அவன் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் ஒரு எந்தூசியாசம்ல அது பண்ணும் இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு நான் இருக்கலாம். பட் ஆனா எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், லைக்
உட்காந்து மேபி இதுல வந்து நிறைய பேர் நினைக்கலாம், என்ன இந்த பொண்ணு இவ்வளோ வாய் பேசிட்டு என்ன இது கூட என்ன இப்படி பேசுது. ஃபைன், வாட் எவர், பிகாஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஃப்ளாஸ்ல. ஸோ Yeah, ஹேவ் yeah. மை ஓன் ஃப்ளா. ஸோ எனக்கு அந்த ஃப்ளாவை கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அந்த பார்ட்னர் இருக்கணும். சம் ஒன் ஹூ ஐ கேன் ஷேர் எவ்ரி திங். ஒரு ஜட்மெண்டல் இல்லாமல், லைக் அ ஹோம். நான் ஆல்ரெடி நம்ம லவ்ல லைஃப் Yeah, yeah. லெசன்லேயே சொல்லியிருப்பேன். ஐ வாண்ட் அ பர்சன் ஆஸ் மை ஹோம். வாட் எவர் ஐ திங்க் ஐ ஹேவ் டு ஸ்பீக் வித் ஹிம். லைக் பயந்துட்டோ, லைக் இல்லை அவன் என்கிட்ட சொன்னா என்ன அவன் யோசிப்பான், லைக் இவன்ட்டு என்ன சொன்னா அவன் என்ன யோசிப்பான். அண்ட் சம் ஒன் ஹூஸ் ரெடி டு சப்போர்ட் மை பேஷன். பிகாஸ் ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன். நான் உனக்கு தெரியும், நான் போன வருஷம் 1 வருஷம் தான் ஆச்சு நான் பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு. நான் எவ்வளோ பயந்தேன்னு தெரியும் இது ஆரம்பிக்கிறதுக்கு. ஐ ஹாவ் சம்திங் நான் யோசிச்சு வச்சிருக்கேன், இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நான் இத்தனை வருஷம் நான் எதுவுமே பண்ணல. எனக்கு நிறையா பயந்துட்டு லைக் நான் உட்காந்துட்டேன். நான் இதுக்கப்புறமும் எனக்கு உட்கார வேண்டாம். இல்லை எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உட்கார நான் விரும்பலை. ஸோ எதுனாலும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற பார்ட்னர், வாட் எவர் இட் கம்ஸ் வா பார்த்துக்கலாம். அந்த திக் அண்ட் தின்லையும் வா போலாம் சொல்லிட்டு இருக்கிற பார்ட்னர் இதுவே இருந்துட்டா, லைக் அண்ட் கொஞ்சம் ஜோவியலா இருந்துட்டாலே, லைக் ஐ திங்க் எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட் அவுட். Yeah, moreover, like what I feel is I definitely want my part. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்ன வந்துட்டு I seek friendship in marriage அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி. So அது கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறேன். அது கிடைச்சாலே எல்லாம் தந்ததா வந்துரும். ஒரு ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஷிப், இட் நீட் நாட் பி ஜஸ்ட் லவ் ஆர் லஸ்ட் எவ்ரி டைம். ஸோ ஒரு ப்ராப்பரா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் கன்வர்ஸ் பண்ற மாதிரி நான் எப்ப வேணா நான் என்ன வேணா சொல்லலாம், திஸ் பர்சன் ஒன்ட் ஜட்ஜ் மீ அப்படின்ட்டு ஒரு ஜோன்ல இருக்கணும். மோரோவர் we will have our space. So the people இப்ப மேரேஜ் ஸ்கேரின்னு ஏன் வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அவங்க நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஓகே எனக்கு என் ஸ்பேஸ் கிடைக்காது, என் கூட ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும், ஒரு பையன் கூட எப்படா நான் வந்துட்டு ஒரே ரூம்ல இது எப்படா லைஃப் ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். இதேதான் பையனுக்கும் இருக்கும். இது ஒரு அவங்க வந்து எல்லாருமே ஒரு ப்ரோக் அவுட் மெயின்டைன் பண்ணி இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு பொண்ணோட போட்டு இந்த பொண்ணோட தான் நீ ஃபுல்லா இருக்க போற அப்படின்னும் போது அவங்க ரெண்டு சைடுக்குமே இது எப்படி இருக்கும்னா, ஓகே இன்வேஷன் ஆஃப் ஸ்பேஸ் தான் இருக்கும். என் ஸ்பேஸ், என் பிரைவசி என்ன ஆகும். இஃப் யூ ட்ரீட் யுவர் பார்ட்னர் அஸ் a friend and you love them so much, this என்ன சொல்றது, இந்த ஸ்பேஸ் இஷ்யூஸ்லாம் அப்ப வராது. அப்ப நீங்களே வந்துட்டு யூ டென்ட் டு பி மோர் கிளிங்கின்னு தான் நான் நினைக்கிறேன். உண்மை ஆக்சுவலி. நான் ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கிட்ட கூட நான் ஏதோ பேசும்போது, லைக் அவன் என்கிட்ட கேட்டான், ஏன் நீ பயப்படுற கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லடா எனக்கு மேபி வரப்போற பார்ட்னர் வந்து இஃப் இட்ஸ் குட்னா செம்மனா எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஜாலியாக கல்யாணம் பண்ண நான் படகு போயிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் இஃப் இட் டசன்ட் ஹேப்பன்ஸ், நான் என்னையவே நாங்கள் மாற்றிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோயேன். திடீர்னு நான் பேசிட்டே இருக்கும்போது அவன் முதல் வாய மூடு, நொலன்னு பேசிட்டே இருக்கேன்னு அவன் சும்மா சொன்னா கூட இட்ஸ் கோனா ஹர்ட் மீ அ லாட். புரியுது. பிகாஸ் ஏன்னா ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ எவ்ரிதிங். நான் உன்கிட்ட தான் ஷேர் பண்றேன். எனக்கு நீ தான் எனக்கு நான் நினைச்சிட்டேன் நான். ஸோ நான் உன்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் நினைச்சா என் ஃப்ரெண்ட்ஸ்ட கூட போய் ஷேர் பண்ணலாம்ல. ஆனா நீ எனக்கு இம்பார்ட்டன்ட், நான் உன்கிட்ட ஷேர் பண்ணும் போது லைக் அதை உன்னால, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், திடீர்னு இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுட்டானா லைக் இட்ஸ் கோனா கிராஷ் மை சம்திங் டவுன்ல. பேசுறது கம்மியாக யுவர் கம்யூனிகேஷன் இஸ் கோனா பி சம்திங் ஏதோ ஒன்று ஆக போகுது. அண்ட் கண்டிப்பாக சண்டைகள் ஏதோ ஆகும் போதும் அது இட் லீட்ஸ் டு சம்வேர்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்பெல்லாம் போகும்போது நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவன் சொன்னான், இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தானே, இதெல்லாம் அது போக போக அப்படியே உனக்கு பழகிடும். எனக்கு நான் அவனை திட்டினேன், எதுக்குடா பழகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினேன். நோ, திஸ் இஸ் நாட் சம்திங் மேரேஜ் இதுதான் எனக்கு தரும்னா தட்ஸ் நாட் மேரேஜ்னு நான் சொல்றேன். இல்ல மேரேஜ் போனாலே லைக் யூ ஹேவ் டு நிறைய நீயா இருக்க முடியாது, உனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதுதான் இது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட்டா நீ சொன்ன லைன் தான். இது நீயா இருக்க முடியாதுன்னா நீ சூஸ் பண்ண பார்ட்னர் தப்புன்னு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிள் as that. நீ கரெக்டான பார்ட்னர் சூஸ் பண்ண, இஃப் யூ ஹேவ் தட், ஐ மீன் இஃப் யூ ஹேட் தட் ப்ராப்பர் ஃப்ரீடம் அண்ட் யூ என்ன சொல்றது, யூ டென்ட் ரஷ் அண்ட் யூ சோஸ் அ கரெக்ட் பார்ட்னர்னா செம ஜாலியா இருக்கலாம். நீ எதிர்பார்க்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு கிடைக்கும். மோரோவர் உனக்கு ஸ்பேஸ் கீஸ் எல்லாமே தட்ஸ் நாட் கோயிங் டு பி டாக்ஸிசிட்டின்னு நான் நம்புறேன். அண்ட் இன்னொன்னு மேஜரா நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறது பிஃபோர் கன்க்ளூஷன், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இவ்வளவு நேரம் நீயும் சரி நானும் சரி ரெண்டு பேருமே இதோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்லிட்டு, ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, லவ்னாலும் சரி, மேரேஜ்னாலும் சரி, விட்டே போக கூடாது, யூ ஷுடன்ட் பிரேக் அப், யூ ஷுடன்ட் என்ன சொல்றது பி செப்பரேட்டட்ன்ற மாதிரி பேசணும்.
தட்ஸ் தேர். ஓகே, இது எப்ப சொல்றோம்னா யூ ஆர் தேர் இன் a healthy relationship or you are கோயிங் இன் அ ப்ராப்பர் ரூட். உன் மேரேஜ் லைஃப் ப்ராப்பரா ஹெல்த்தியா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஆர் ஈகோயிஸ்டிக் சம்திங், ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ்காகவோ செப்பரேஷன் இஸ் நாட் அ, என்ன சொல்றது, ஒரு அது தீர்வு கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் இதுக்கு இன்னொரு சைட் ஆஃப் காயின் என்ன நான் சொல்ல வரேன்னா, தேர் ஆர் பீப்புள், அந்த இப்போ இந்த சின்ன சின்ன கிளாஷஸ் இஸ் ஃபைன், பட் அந்த அந்த ரிலேஷன்ஷிப்போ அந்த கல்யாணத்தோட மேஜர் கோர் அண்ட் மாரலே வந்துட்டு இங்க உடஞ்சிருச்சு. அந்த சப்போர்ட்டே இல்ல, அவங்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா தேர் இஸ் நோ கனெக்ட் ஆர் தேர் த ஸ்பார்க் இஸ் நாட் தேர் ரைட் நவ். ஐ மீன் ஸ்பார்க் இன் த சென்ஸ், நான் வந்துட்டு ஓகே ஸ்பார்க்னா அது இனிஷியல் ஃபேஸ்ல இருக்கிற அந்த ஹனிமூன் ஃபேஸ்ல இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லாம போகும், அது வேற. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த த்ரெஷோல்டே தாண்டிட்டோம், அந்த கம்பேட்டபிலிட்டியே இல்ல, அந்த நீ த்ரெஷோல்டே தாண்டிட்ட. இதுக்கு மேல சிம்பிளா சொல்லணும்னா, அந்த பொண்ணும் அந்த பையனும் அவங்களோட எக்ஸாக்ட்லி சகிச்சுட்டு தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு நீ இருக்கும்போது, there is always an option. You can break that bond. ஓகே, இது வந்துட்டு எல்லாம் வந்து இப்ப நிறைய பேர் டிஎம்லயோ எனக்கு கமெண்ட்லயோ வந்து நான் அடிக்கலாம், என்ன பிரேக் தட் பாண்ட் அசால்ட்டா சொல்றான்னு. பிகாஸ் அது முன்னாடி ஒரு டேபுவா இருந்தது டிவோர்ஸ்ன்றது. ஓகே, இப்போ யூ டோன்ட் ஹேவ் டு ஃபீல் அண்ட் லிவ் த டாக்ஸிசிட்டி. இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுதான், அந்த டாக்ஸிசிட்டி டெய்லியும் நீ அண்டர்கோ பண்ணிட்டு கடமைக்கேன்னு நான் இருக்கேன். உனக்கே ஒரு பாயிண்ட்ல தெரியுது ஸ்ருதி, இந்த மாதிரி இதை விட்டு வெளியே போனா என்னால ஹாப்பியா இருக்க முடியும்ன்ற ஜோனுக்கு நீ போயிட்டனா, தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஸ்டிக்கிங் வித் தட் பர்சன் நான் சொல்ல வரேன். அந்த டாக்ஸிசிட்டியை தாண்டி அந்த த்ரெஷோல்ட நீ ஹோல்ட் பண்ணிட்டு நீ இருக்க வேணாம். பிகாஸ் ஐ மீன் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், இது ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்னு கால் ஆஃப் ஆயிடுச்சு ஆர் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எஸ் அஃப்கோர்ஸ் தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ஃபேமிலி as well. திஸ் இஸ் நாட் லைக் அ பிரேக்அப். நீ வந்து சொல்லாம நீயே வந்துட்டு ரிகவர் ஆறதுக்கு, இட் வில் அஃபெக்ட் யுவர் சரௌண்டிங்ஸ், பட் that is not the end of life here. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் ப்ராப்பரான பார்ட்னர் சூஸ் பண்ணி வேற லெவலா ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் வாழ்ந்த கப்பல்னா நான் பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடியுமே. ஸோ இட் இஸ் நாட் தி எண்ட்னு சொல்றேன். நான் ஏன் இந்த பாயிண்ட நான் இங்க சொல்றேன்னா, நாட் நார்மலைசிங், லைக் ஜெனரலைஸ் பண்ணல. நான் யாவ வேணா எல்லாம் சண்டை வந்தா டிவோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம பேசுனதை வச்சு என்ன நடந்தாலுமே அப்போ இருக்கணும் போல அதுதான் சொல்ல வராங்க. நீ வேற த்ரூ திக்கன் தின்னு சொன்னீங்க, அவங்க வாட்டவர் இட் இஸ் இழுத்து போட்டு அடிச்சாலும் இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கும் வரக்கூடாதுல்ல. எக்ஸாக்ட்லி. இஃப் யூ ஃபீல் this is not the right person and you have given them enough chances to change and you cross the threshold, and if it is toxic, there is always another side, bright side. So அதுதான் நாங்க சொல்ல வரோம். நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்கன்னா just make sure that you don't lose your values, you don't lose your dignity. கீழே போட்டா ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்கன்னா, டோன்ட் எவர் ஈஸியா வந்து நம்மளோட பார்ட்னரை கிண்டல் பண்ணி ஈஸியா பேசுறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. அது வந்து நம்ம ஒரு ஜாலியா நினைச்சு என்னமோ பண்ணிட்டு பேசுறோம், ஆனா அது ரொம்ப தப்பு. you shouldn't do that. ஈவன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயே கூட ஈஸியா இவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய தெரியல ஈஸியா கமெண்ட் பாஸ் பண்ணுவோம். அதுதான், இது பார்ட்னரை மட்டன் தட்டி பேசுறதும் வந்துட்டு ஒரு, ஐ மீன் இது வந்துட்டு இப்ப நம்ம தான் சொன்னோம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸா இருங்க இந்த சென்ஸ் லைக் ஃப்ரெண்ட்லியா இருங்கன்றதுக்காண்டி என்ன வேணா நம்ம எப்படி வேணா பேசலாம்ன்றது கிடையாது. அதான் கார்த்திக், உன் ஃப்ரெண்டா இருந்தாலுமே உன் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டேல்ல. ஒரு ரெண்டு பேருக்குள்ள நீ எப்படினாலும் பேசிப்ப, ஆனா இன்னொருத்தவங்க முன்னாடி உன் ஃப்ரெண்டை நீ விட்டே கொடுக்க மாட்டேன். தட்ஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வில் பி. அதே தான் இங்கேயும் நீ பண்ணணும். மேக் ஷுர் சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. நான் சொல்றேன் இன்னொன்னு முக்கியமான சொல்றது, நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே சொல்றேன், மேரி அ ரைட் பர்சன். உங்களுக்கு யாரு கரெக்ட்னு தோணுதோ அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும்தான் யுவர் லைஃப் வில் பி குட். பிகாஸ் ஏன்னா நம்ம மற்றது எல்லாமே நம்ம சூஸ் பண்றது கிடையாது. சில பேரோட லைஃப்ல எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஒண்ணு நம்ம சூஸ் பண்ண முடியறது நம்மளோட லைஃப் பார்ட்னர் தான். அதையாச்சும் ஒழுங்கா பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். You're gonna have thousands of questions in your mind. எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், என்ன பேசணும். பட் கிவ் அ டைம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிங்க. 2 hours it is கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னா கான்வர்சேஷன் வைங்க. கம்யூனிகேஷன், நாங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் கிளியரா வைங்க. இந்த பியர் ப்ரெஷர் எங்களை சுற்றி, இப்போ என்னையும் எடுத்துவோம் கார்த்தி எடுத்துவோம், எங்களோட சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கல்யாணம் ஆகுது, எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு.
கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் அங்க ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகாம இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த பியர் ப்ரெஷருக்காண்டி என் வீட்லயே சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க. நான் அவங்க சொல்லுவேன், ஏய் தயவுசெய்து வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்காதீங்கடா, நீங்க வெளிலே இருந்து எனக்கு சும்மா வாட்ஸ்அப்ல கூட அனுப்புங்கடா, நான் வந்துடுறேன்டான்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா இவன் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட பத்திரிக்கை கொடுக்குறேன், எங்க அம்மா என்னைய தான் பார்ப்பாங்க, அவனுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு, ஒழுங்கா என்ன பண்ற அப்படின்னு ஆரம்பிக்கும். இட்ஸ் கோனா மேக் ப்ரெஷர் தான், வீட்டுல அது ஒரு ப்ரெஷரா தான் மாறும். பட் அந்த ப்ரெஷர்ல உங்களுக்கு என்னவோ பண்ணும் தோணும், பிடிக்கும், எவனுமே இல்லை, ஏதாச்சும் ஒண்ணு தோணும். பட் ப்ளீஸ் அவசரமே பண்றாங்க, இட்ஸ் யார் லைஃப், ஜஸ்ட் போகட்டும். உங்களுக்கே தோணும் இந்த பர்சன் தான் கரெக்டா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணும், Yeah. அந்த இன்ஸ்டன்ட் சொல்லும். அப்ப போய் ஆமாண்டா இதாண்டா என் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் லைஃப் நல்லா போகும்னு நினைக்கிறேன். நீ என்னடா சொல்ற? டேக் யுவர் டைம், ரஷ் பண்ணாதீங்க. இப்போ ஐ மீன் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ ஃபேக்டர், லைக் இட்ஸ் நாட் எவ்ரிதிங். லைக் 25 வயசு ஆயிடுச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அதெல்லாம் நம்மளா போட்ட மாரல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஸோ யூ கேன், ஐ மீன் அதுக்குன்ட்டு யூ கீப் போஸ்ட்போனிங் இட்னோ நான் சொல்ல வரல. யூ நோ வென் இட் இஸ் த ரைட் பர்சன். உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹிட் ஆகும். அப்ப வந்து இஃப் யூ டூ இட் ஐ மீன் இஃப் யூ மேரி த ரைட் பர்சன் அட் த ரைட் டைம், அதுக்கப்புறம் எல்லாமே ஜாலி தான். ஆல்ரெடி செட். ஆமா, எப்பயுமே வந்து டவுட்ஃபுல்லா ஒரு பர்சனுக்கு வந்து ஓகே சொல்லாதீங்க, அது வந்து தப்பு, அது ரொம்ப தப்பு. You should never have a second thought. You should have a strong feeling, this is my man, this is my girl அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்தோடனே நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த பின்னாடி அந்த டவுட்டே வரவே வராது. அவசரப்பட்டோமோ, ஒழுங்கா தெரிஞ்சுக்கணுமோ, தட்ஸ் நாட் கோனா கம் அப். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கே அது திரும்பவும் தோணும், ஏய் நீ தானடா பிடிச்சிருக்குன்னு சொன்ன, உனக்கு பிடிச்சதானடா எல்லாமே பண்ணேன்னு உங்களவே உங்க கில்ட்ட உங்களவே வந்து குத்தும், எல்லாமே நீ தானே பண்ண. ஸோ இட்ஸ் மோர் ட்ரூ தட் எப்பவுமே யோசிக்காங்க, டபுள் மைண்டடா யோசிச்சு ஒரு பொண்ணுகிட்டயோ பையன்கிட்ட போய் பேசாதீங்க. கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பீப்புள்கிட்ட பேசாதீங்க. யாரை பார்த்தாலும் ஏன்னா அந்த அந்த டைம்ல தோணிரும் கார்த்தி, எவனை பார்த்தாலுமே இவன் நம்ம கரெக்டா இருப்பானா கல்யாணம் பண்றதுக்கு, இவன் நமக்கு கரெக்டா இருப்பான்னு தோண ஆரம்பிச்சிடும். சம்திங் அது நான் ரீசன்ட் டைம்ல எனக்கு திடீர்னு ஒரு 3 டேஸ்ல எனக்கு அப்படி தோணுச்சு. புரியுது. ஐ வாஸ் லைக் அஃப்ரைட், லைக் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ஏன்னா வீட்டுல ப்ரெஷர் அதிகமா இருக்க ஆரம்பிச்சது. பிகாஸ் ஏன்னா எனக்கு அண்ணா இருக்கான், லைக் ஹி ஹாஸ் டு கெட் மேரிட், அண்ட் நான் இருக்கேன், நான் இருந்துட்டு எங்க அண்ணா கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த சொசைட்டி ஒன்று சொல்லி வச்சிருக்குல்ல, ஸோ அந்த சொசைட்டிக்காக லைக் அது ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆச்சு. ஐ வாஸ் அவ்வளோ கேவலமா இருந்தேன், அழுதுட்டு லைக் ஒரு மாதிரி இருந்தேன். அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு இப்பெல்லாம் யோசிக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு ஐ வாஸ் நார்மல். ஓகே இது நார்மல் தான், எதுவும் ரொம்ப பெரியசா எதுவும் யோசிக்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து ஒன்றும் இல்லை நீ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காம் டவுன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் லைக் ஓகே திஸ் இஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்னைய மாதிரி நீங்கள் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கெட் வரிட், இது நார்மல் தான். சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க, எத்தனை வருஷம் இருந்தாலும் சொல்லிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் உங்கள் கையில் தான் இருக்கு உங்கள் லைஃப். ஸோ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். யார் உங்க லைஃப் நீங்க தான் வாழ்ந்தாங்க, வேற யாரும் வந்து வாழ மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. So take your time and ப்ராப்பரா எல்லாத்தையும் கொண்டு போங்க. Moreover, when you get into a proper relationship or marriage, it's always going to be you both. மத்தவங்க என்னதான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் ஃபைனலா அந்த பையனோ அந்த பொண்ணோ வந்துட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சு அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் திஸ் வில் என்ன சொல்றது லாஸ்ட். அதேதான். ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம் இட் இஸ் ஆர் வாட் எவர் தி ஹாப்பி டைம்ஸோ இல்ல ஒரு லோவான ஃபேஸோ நீங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுங்க. இட்ஸ் நாட் லைக் எங்க அப்பா அம்மாவை நான் இன்வால்வ் பண்றேன்ட்டு அது தட்ஸ் நாட் வை யூ மேரிட். லைக் இது ஆமா it's your life and you guys are together now, so I would definitely prefer that நீங்களே வந்து சார்ட் அவுட் பண்ணுங்க, நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணுங்க. பரவாயில்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே ஃபிகர் அவுட் பண்ணுங்க. எப்பவுமே டோன்ட் இன்வால்வ், ஐ மீன் ஒரு யாருன்னா இல்ல, டோன்ட் இன்வால்வ் எனி தேர்ட் பர்சன் இன்டு யுவர் லைக் லைஃப் so that it doesn't get messed up. இதோட நாங்க இந்த டாபிக்கை முடிச்சுக்கிறோம். இதுக்கு மேல உங்களை நாங்க வந்து மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை எதுவும் நாங்க திணிக்க விரும்பல. ஐ திங்க் நாங்க இதை பேசினதுக்கு நாங்க ஜஸ்டிஃபை பண்ணிருக்கோம் நான் நினைக்கிறோம். அண்ட் ஏதாச்சும் உங்களை இந்த ப்ராசஸ்ல நாங்க பேசின இதுல வந்து உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிருக்கு, சப்போஸ் ஏதாச்சும் நாங்க பேசின வார்த்தைகளை உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சுன்னா நாங்க உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறோம். அண்ட் இஃப் யூ ஃபீல் சம்திங் யூ கேன் ஜஸ்ட்
டிஎம் டிஎம் பண்ணலாம். சேம் இன்ஸ்டாகிராம்லயும் சும்மா தோணுச்சு தான் பேஜ். அண்ட் கார்த்தி ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து என்னால யார்ட்டையும் பேச இவ்வளோ ஈஸி ஃப்ளோவா என்னால யார்ட்டையும் பேச முடியாது. யூ நோ தட் ரைட்? யா ஸோ யா யா பிகாஸ் ஏன்னா நம்ம இந்த டாபிக்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு ஃபோன் கால்ல பேச வேண்டியது நீ சொன்ன மாதிரி நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேசி போடுறோம். லைக் அந்த ஃபீல் தான் எனக்கு இருக்கு தவிர்த்து லைக் இல்ல நம்ம இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் இமேஜ் இப்படி காட்டிக்கணும்னு அப்படி கிடையவே கிடையாது. எங்க 2 பேருக்குள்ள அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இந்த டாபிக்குமே இவன் தான் கரெக்டான ஆள் பேசுறது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அடிக்கடி நம்ம பாட்காஸ்ட் பண்ணணும்டா. யா இது கண்டிப்பா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் a lot ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்ஸ் அகைன். ஸோ அதுதான் எனக்குமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஐ நோ யூ won't judge me for my points and I mean it is vice versa. அங்கேயும் அது எப்படிதான். ஸோ அதனால தான் ஏதோ வந்துட்டு 2 பேரை ரேண்ட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும் இதுவுமே ஆக்சுவலி. யா அஃப்கோர்ஸ் இப்போ அட்லீஸ்ட் பழைய டாபிக்ல வி ஹேட் சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் பர்சனல் சிச்சுவேஷன்ஸ். ஸோ அதை வச்சு பேசிப்போம். இங்க வி ஆர் நாட் எட் மேரிட். ஸோ எங்களுக்கு பெருசா இதை பத்தி தெரியல. பட் இப்ப 27 இயர்ஸ் ஆகுது. ஸோ சின்ன வயசுல இருந்தே நாங்க பார்த்தது, எங்களை சுத்தி நடக்கிறது, இதுல இருந்து வாட் வி லேர்ன்ட் அண்ட் வாட் வி ஹேவ் ஆஸ் அ பெர்ஸ்பெக்டிவ், அதை தான் நாங்க இங்க பேசியிருக்கோம். ஸோ அகைன் ஐ ரீட்ரேட் லைக் we are not trained professionals or we don't have a degree to do this professionally. We are just telling our perspective and என்ன சொல்றது, ஒரு ரைட்டு தப்புன்னு சொல்றதுக்கு பேசல. ஸோ எங்களுக்கு என்ன வந்துட்டு இதுல இதை பத்தி ஐடியா இருக்கோ அதை தான் நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சு இந்த எபிசோட போட்டிருக்கோம். ஆமா. ஸோ வந்து இந்த டாபிக்கே வந்து நான் ஆரம்பிச்சது இஸ் மேரேஜ் இஸ் ஸ்கேரி அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். ஸோ யா மேரேஜ் இஸ் நாட் ஸ்கேரி when you find a right partner. If you don't find a right partner, it's a hell. Seriously, தப்பா வச்சுக்காதீங்க, it's a hell. So find your right partner, கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஜாலியா இருங்க, சூப்பரா இருக்கலாம். ஓகே. ஸோ until then மறந்துடாதீங்க, சும்மா தோணுச்சு ஃபாலோ பண்ணிடுங்க.